பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ரூத்தின் சரித்திரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். History of Ruth, chapter 3, verse 16. And when she came to her mother-in-law, she said, "Who art thou, my daughter?" And she told her all that the man had done to her. அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இங்கே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பேர் பேசிக்கொள்ளுகிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். Here we can see the nature where the two of the family members are speaking them. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்? And what they were speaking each other. ரெண்டு பேரும் யார்? Who are these two? ஒன்று மாமியார் மற்றொன்று மருமகள். And one is mother-in-law and another is daughter-in-law. இந்த ரெண்டு பேரும் இப்பொழுது பேசிக்கொள்ளுகிறார்கள். Now they both were speaking with each other. மாமியார் கேட்கிறாள், மகளே, உன் செய்தி என்ன? And mother-in-law is asking, and what is thy deed? இன்றைய மெசேஜ் உங்களுடைய செய்தி என்ன? And today's messages, and what is the news? உன் வாயிலிருந்து வருகிற செய்தி எப்படிப்பட்ட செய்தி? And what is the news that comes out of your mouth? உன்னை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன? And what are the news which is given by others? உன்னை குறித்து தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்லப்படுகிற செய்திகள் என்ன? And what are the news which is said in the presence of God regarding you? இதை நீ சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். And you have to understand this in a proper manner. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு செய்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். A child of God, and he must have a news. அது என்ன செய்தி? And what is that message? அவனுடைய வாயிலே ஒரு நற்செய்தி இருக்க வேண்டும். And there must be good tidings in his mouth. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். And today we are hearing many kinds of news in the world. அப்படிதானே? நியூஸ்ன உடனே உங்களுக்கு உலக செய்திகள், சபை செய்திகள், இப்படிலாம் நீங்க பல செய்திகளை நீங்க கேட்கலாம். And news means, and you can just hear about the world news and the church news. நியூஸ், NEWS, அப்படிதானே? அப்படிதானே? கரெக்ட் தானே? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், எல்லா திசைகளிலும் இருந்து வருகிறதான செய்திக்கு பேர் தான் நியூஸ். And the news which comes from every direction is north, east, west and south. வேதத்துல நீங்க பார்த்தா பரலோகத்திலிருந்து செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. So when you read in the scripture, and you can see some messages are delivered from heaven. இன்னைக்கு உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு பல செய்திகள் போய் கொண்டே இருக்கிறது. Even from world, many news are reaching to heaven. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தூதன் பரலோகத்துல ஒரு செய்தி கொடுக்கிறான். And every day an angel is reporting the news to heaven. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. And that's what the scripture says. அதே நேரத்துல உனக்கு விரோதமான சத்துருவும் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறான். At the same time, all the adversary enemies against you, and they are giving the complaint news to the heaven. இரவும் பகலும் உன்னை குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி மேல நின்னு, ஆண்டவரே இவன் எங்க போனா அங்க போனா அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு ஒரு ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு. And the spirit accuses you day and night, and he is telling that you have done this and that, and is reporting to heaven. டக்குன்னு தேவதூதன் அங்க நிப்பான். And suddenly the angel of God will உன்னுடைய stand. தூதன் என்னுடைய தூதன் அங்க நிப்பான். இல்ல இந்த சூழ்நிலையில இப்படி செஞ்சான் இப்படி பண்ணான், அவன் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். And he will give the information, and in this situation have done this and that regarding you and me. உன்னை குறித்து தேவனுடைய சன்னிதானத்திலும், உன்னை குறித்து பிசாசின் மத்தியிலும், உன்னை குறித்து சபையின் நடுவிலும், உன்னை குறித்து ஜனங்கள் மத்தியிலும், உன்னை குறித்து கொடுக்கப்படுகிற செய்திகள் என்ன? And what are the news which is given by you among the society and among you which are the people and in the church? உன்னுடைய செய்தி என்னங்கறதா இன்றைய மெசேஜ். And today's message is, what is your news? உன்னுடைய செய்தி துர்ச்செய்தியா, உன்னுடைய செய்தி நற்செய்தியா? Your news is a evil news or a good news? இதைத்தான் நாம் இன்னைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். And this is what we are going to meditate into the word of God. இன்றைக்கு நீ உன்னுடைய செய்தி, உன் வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன செய்தி? And today, and what is the news that comes out of your mouth? ஒரு காலத்துல நீ எழுப்புதல்ல பல செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்தாய். And once by revival, and you were telling many news. பட் இப்போ உன்னுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உன்னுடைய சூழ்நிலைகள் மாறின பொழுது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், செய்திகள் என்ன? But when you face the conflicts and struggles, when you go and get contrary paths, and what are the news or message comes out of your mouth? ஒரு சில துர்ச்செய்திகளை கூட நற்செய்தி போல சொல்லிட்டே இருப்பாங்க. And some they tell the evil report as a good news. ஒரு சிலர் ஒரு வீட்ல ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு மருமகள் பார்ட்டி வச்சா. So one day, and he called all the friends and daughter-in-law had a party. என்ன பார்ட்டி? And what is that party? மருமகள் மாமியார் செத்து போயிட்டாங்க, அதுதான் அன்னைக்கு பார்ட்டி. And mother-in-law died, and that was the party on the day. எப்படி? அவளுக்கு அதுதான் என்னது? அவளுக்கு அதுதான் என்னது? நற்செய்தி. And for her, and that is a good news. நமக்கு விரோதமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா நம்மில் अनेகர் அதை நற்செய்தியாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது தவறு. And they that are against us, and if they are having some evil things, and that becomes ஒரு மனுஷன் நான் சவுல கொன்னு போட்டேன்னு சொன்னா, அவன் நற்செய்தி சொல்றேன்னு சொன்னா, தாவீது அதை கேட்டபோது ஓன்னு அழுதான். And one said, I have killed Saul, and he thought he brought a good news, but hearing that David cried.
ஒவ்வொரு விதத்துல நாம் இந்த பைபிள்ல பல செய்திகளை புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். In Old Testament as well as in New Testament we can see in different manners and these kinds of news is உன்னை பற்றி கேட்கிற செய்திகள் எப்படிப்பட்டது? And what are the news which is heard about you? உங்க பிள்ளைகளை பற்றி சபைக்குள்ள என்ன செய்திகள் உலாவுகிறது? And what are the news moving around the church concerning your children? உங்களுடைய குடும்பத்தை பற்றி சபையில என்னென்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? And what they are telling about your family in the church? இல்லாவிட்டால் சமுதாயத்துல வேலை பார்க்கிற இடத்துல உன்னை குறித்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? And what are the news about you in the society and among the family? இதை நாம் சரியான விதத்துல விளங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்வில் இருக்கிற துர்ச்செய்திகளை மோசமான அனுபவங்களை நாம் மாற்ற வேண்டிய நேரம் இதுதான். And this is the right time to change all the good news about us and all the wrong experience about us and to change us and to make it this time. 2 சாமுவேல்ல நீங்க பார்க்கும் பொழுது When you go to 2 Samuel ஒரு மனுஷன் வந்து சவுல் செத்தான்னு சொன்னா அது நற்செய்தி போல சொன்னதாக தாவீது சொல்லுகிறான். and David is telling that and he brought the news that Saul died as a good news to him. ஒருவன் வந்து சொல்லுகிறான் நான் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறேன் என்று அவன் எண்ணிக்கொண்டான். And they considered that they brought a good news to him. 2 சாமுவேல் 4 அதிகாரம் 10 வசனத்துல தாவீது இதை சொல்லுகிறான். And this is what is said by David in 2 Samuel தாவீதுக்கும் chapter 4 verse 10. தாவீதுக்கும் சவுலுக்கும் ஆகாது. And David and Saul they are compared to each other. இந்த ரெண்டு பேருக்கும் ஆகாதுங்கிறதுனால And they are not able to mingle with each ஒரு other. அமலேக்கியன் அவனை கொன்று போடுகிறான். And Amalekite killed the Saul. இப்ப கொன்னுட்டு அவன் வந்து இவன்ட்ட வந்து நற்செய்தி சொல்றது போல சொல்றான். And he slew Saul and said that and he brought good tidings to him. ஐயா சவுல் செத்து போயிட்டான். And Saul died. அதை கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. So hearing that and he got a great tension. உன்னோட சத்துரு விழுகிறதுனால நீ சந்தோஷப்படக்கூடாது. And when the enemies are falling down and you should not rejoice. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தாரே உனக்கு சத்துருவா இருக்கலாம். And sometimes your family members may be your enemy. சபையில கூட ஒரு சிலர் உங்களுக்கு சத்துருவாக இருக்கலாம். Even in the congregation and there may be enemies to you. அவர்களுடைய விழுகையிலே நீ சந்தோஷப்படக்கூடாது. And you should not feel joy when they fall. சவுல் விழுந்ததுக்காக தாவீது மிகவும் துக்கப்பட்டான். And David converted because Saul was dead. ரெண்டு பேரும் கீரியும் பாம்பு மாதிரி இருந்தாங்க. And they were both like mongoose and snake. சான்ஸ் கிடைச்சா இவன் அவனை கொன்றுவான், சான்ஸ் கிடைச்சா இவன் அவனை கொன்றுவான். And when he get chance and he'll kill him, when he get chance and he will kill him. ஆனா தாவீது சவுலுக்காக அழுதான். But David cried for Saul. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். And that is a true token of a Christian. இன்னைக்கு உனக்குள்ள என்ன செய்தி இருக்குன்னு நீ பார். So check what is the news in you. கடைசி நாட்களிலே பலவிதமான செய்திகளை உலகத்தில் கேட்பீர்கள் என்று இயேசு சொன்னார். And Jesus said and you will hear many news in the last times. என்ன செய்திகள் கிடைக்கும்? And what are the news will get? இப்ப கூட எல்லா செய்திகளும் டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள். And even when you are hearing the news and you hear the news about the wars. கடைசி நாட்களிலே யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள் என்று மத்தேயு 24:6 சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said in Matthew chapter 24 verse 6 and you shall hear the news about the wars in the last times. எந்த செய்தியானாலும் உடனுக்குடன் அது இப்பொழுது உலகத்துல மிகவும் உலகம் சுருங்கி போனபடினால செய்திகள் உடனுக்குடன் கொண்டு செல்லப்படுகிறது. And the world has become very shrink and the news are delivered and suddenly. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் அநேகர் பல செய்திகளை கேட்கிறோம். So we are hearing many news like this. ஒரு சிலருக்கு இந்த செய்திகளை கேட்ட உடனே அழுதுருவாங்க. And when some hear this news and they may cry. சில செய்திகள் ஒரு மரண செய்தினா உடனே அவங்க அழுதுருவாங்க. And when they hear the death news and they may cry. முதலாவது நாம் துர்ச்செய்திகளை பார்க்கலாம். First of all let us see the evil reports. இன்றைக்கும் கூட அநேகருக்கு இந்த துர்ச்செய்திகளோடு தான் வந்திருக்கீங்க. Even many have come with the evil news. இன்னும் எனக்கு வியாதி சுகமாகல. And my sickness was not healed. என் பிரச்சனை சரியாகல. My problem is not solved. இன்னும் தேவைகள் சந்திக்கப்படல. Yet my needs are not met. இன்னும் தேவன் எனக்கு கிரியை செய்யல. And yet the Lord was not working. இப்படிப்பட்ட பலவிதமான செய்திகள் நம்முடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. And likewise and various kinds of news are delivered out of our mouth. பிசாசு உன் வாயிலிருந்து என்ன செய்தி வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். And Satan will check and what kind of news is coming out of your mouth. தேவன் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது, ராஜா உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது உன் வாயிலிருந்து நற்செய்தி வரணும்னு எதிர்பார்க்கிறார். And what God expects, what the king expects that and the good tidings must come out of your mouth. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை அவர்கள் சுதந்தரிப்பதற்கு முன்பாக And before the people of Israelites they inherit Canaan. வேவு பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்பினார்கள். And they sent 12 to spy out. அதுல 10 பேர் அங்கே போய் திரும்பி வந்து துர்ச்செய்தி சொன்னதாக என்னாகமம் 13 அதிகாரம் சுட்டிக்காட்டுகிறது. And Numbers chapter 13 it is representing that and 10 came back and gave the evil report. என்னாகமம் 13:33 இவர்கள் துர்ச்செய்தி சொன்னார்கள் என்று சொல்லி இருக்கிறார். And 13:33 of Numbers it is said that and they have given evil நீங்க report. பைபிள்ல நல்லா படிச்சா அவங்க பார்த்துட்டு வந்ததை தாங்க சொன்னாங்க. And you can read in the Bible and what they have seen have been reported. அவங்க வந்து மிகைப்படுத்தி ஒண்ணுமே சொல்லல. And they did not exaggerate anything. ஏனா அவங்க போன பொழுது அங்க ஏனாக்கின் புத்திரரை பார்த்தார்கள். Because when they went there and they see the sons of Anak. அவன் ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா இருந்தான். And they were gigantic figure. அவனை போய் பார்த்துட்டு வந்துட்டு இவங்க சொன்னாங்க நாங்க அவன் கிட்ட போய் நின்னு பார்த்தோம் சும்மா பேருக்கு அவங்க எப்படி இருந்தாங்க நாங்க எப்படி இருந்தோம்
அவனுக்கு முன்னால வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம்னு சொன்னோம். And they said that and they will be from grasshoppers before them and so they were so enchanting a figure. இவர்கள் இப்படி சொன்னது உண்மை. So what they said it is true. உண்மையைத்தான் அவர்கள் பேசினார்கள். So what it is true and they have ஆனா spoken. பைபிள் சொல்லுகிறது அது அவிசுவாசத்தினால் வந்த வார்த்தை என்று சொல்லுகிறது. But the Bible says and those are the words that come out of unbelief. ஆனா அதே நேரத்துல அதே கூட்டத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க. At the same time and there are two people in that group. 10 பேர் சொன்னதை தேவன் துர்ச்செய்தி என்று கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். And what the 10 said and the Lord made an account as an evil report. ஆனால் ரெண்டு பேர் சொன்னது நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. And but what other two said it was a good news. அந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க? And what the other two reported. அவங்க ஏனாக்கின் புத்திரர் உண்மைதான். It is true they are the sons of Enoch. ஆனா அவங்களை மேற்கொள்ளுகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். But he who will overcome is in us. உலகத்தில் இருக்கிறவனே நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். And he that is in us is greater than he that is in the world. அந்த 10 பேருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. And hearing the words of those 10 people and people started to lament and shout. வேண்டாம் நம்ம இங்கே இருந்திரலாம். Let us stay here itself. அப்படி ஒரு கானான் தேவையில்லை. And we don't want such a Canaan. அந்த துர்ச்செய்தி சொல்லி ஜனங்களை அவர்கள் கலங்கடித்தார்கள். And they discomfited the people by telling such evil reports. இந்த வார்த்தையை தான் தேவன் வெறுத்தார். So the Lord hated these words. என்னாகமம் 13:33 அவர்கள் துர்ச்செய்தியை பரம்பச் செய்தார்கள். And we can see Numbers chapter 13 verse 33 and they brought evil report and they spread out these words. 14:36 என்ன சொல்லுகிறது? 14:36 what it says. அந்த துர்ச்செய்தி சொன்னபடினால So they have said these evil words. 37 வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினால் செத்தார்கள். So because of the evil report upon the land and died by the plague before the Lord. எவ்வளவு ஒரு பனிஷ்மென்ட் தேவன் கொடுக்கிறார்னு And பாருங்க. see how the Lord is giving the punishment. சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம் ஆனா உங்க வாயிலிருந்து விசுவாசத்தின் வார்த்தைகள் செய்திகள் வர வேண்டும். Situations may be transgression or contrary to you but you must only believe or unbelief belief words must come out of your mouth. ஸ்கூல்ல எல்லாம் பாடம் படிக்கும்போது உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்திருப்பாங்களே. When you are reading or studying lessons in the school and we have learned the writing the letters letter writing. லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்திருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க? And what they tell you? இங்கே நான் சுகம் அங்கே நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆவல் இப்படி எல்லாம் எழுதுவான். And they write and say I hope I am well here and you find there. ஒரு 5 வரி தள்ளிட்டு சொல்லுவான் நான் இப்ப கேன்சர்ல சீரியஸாக And இருக்கிறேன். after the sentence it mental I was so serious in cancer. ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்? But how will it start? ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்? சுகம். And the initiation will be அதுக்கு பிறகுதான் உண்மையை மெல்ல மெல்ல சொல்லுவாங்க. and only then later and they will tell the தன்னுடைய சொந்த பிள்ளை செத்து போயிருச்சு. and their own child died. சொந்த பிள்ளை செத்து போயிருச்சு. And the own child died. அந்த பெண் அத புருஷனுக்கு கூட சொல்லல. And the lady did not inform to husband. அந்த பிள்ளையினுடைய தகப்பனுக்கு கூட சொல்லல. It was not informed to his own father. அவள் மாடியில ஏறி தீர்க்கதரிசியினுடைய கட்டில்ல அந்த குழந்தையை படுக்க வச்சிட்டா. And the upstairs made the child to sleep in the bed of the prophet. தீர்க்கதரிசியை தேடி ஓடுறா. And she sought after the prophet. அப்ப தீர்க்கதரிசி பார்த்த உடனே When the prophet saw this, அவன் கேக்குறான். he asked. பார்த்த உடனே என்ன கேக்குறான்? And what he asked? அவன் கேக்குறான் உன் புருஷன் சுகமா இருக்கானா? And is your husband well? நீ சுகமா இருக்கறியா? Are you well? அந்த பிள்ளை நம்ம ஜெபிச்சு வாங்குனமே அந்த பிள்ளை சுகமா இருக்கறானா? And the child which prayed and received whether it was well? நீங்க என்ன சொல்வீங்க? And what will you answer? சொல்லுங்க. இங்க இருக்கிற சிஸ்டர் எல்லாம் சொல்லுங்க. நாங்க ஏங்க அங்க போறோம்? இங்க உட்கார்ந்து அழுதுட்டு தான இருப்போம். Why we need to go there and we'll stay here we'll cry? பிள்ளை செத்து போனா யாராவது கட்டில வச்சிட்டு வெளிய போவாங்களா? If the child dies will we keep it in the cart will we go there? அவ சொன்னா சேமந்தான். And said it is well. பிள்ளை செத்து போச்சு ஆனா என்ன சொல்றா? உயிரோட தான் இருக்கான். சேம சுகமா இருக்கறான்னு சொன்னா. And the child has died because and that is telling that and he அந்த விசுவாசத்தின் வார்த்தை தான் அந்த பிள்ளையை எழுப்பிடுச்சு. And those words of faith and made the child to awake. அதுதான் ரொம்ப முக்கியம். And that is very important. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் வாயிலிருந்து வர்ற செய்தி தான் மரணமும் ஜீவனும் உன் நாவில் இருக்கிறது. And after coming to the spiritual life the words that comes of your mouth and death and life is vested in the power of the tongue. இந்த 10 பேரும் போய் பார்த்துட்டு வந்த ஏனாக்கின் புத்திரர் உண்மைதான் ஆனால் அவர்களுக்குள்ளே அவர்களை மேற்கொள்வோம் என்கிறதான அந்த செய்தி இல்ல. And the sons of Enoch that seen it is true all the 10 members but all that evil report comes of your mouth it is not true. அருமையான சகோதரனே சகோதரியே. And dear brother and sister. இந்த காலை வேளையில உன் வாயிலிருந்து சூழ்நிலைகள் பாதகமா இருந்தாலும் உன் வாயிலிருந்து நற்செய்தியை தேவன் எதிர்பார்க்கிறார். In this morning time even the situations may be contrary but the Lord is expecting a good words out of your mouth. சுகமாகும். And you will be healed. விடுதலையாகும். And you will get deliverance. தேவன் செய்வார். And the Lord will perform. தன்னுடைய சொந்த பிள்ளையோடு ஆபிரகாம் பயணிக்கிறான். And the Lord make use of this Abraham his own son. என்ன பயணம் என்ன நோக்கத்தோடு பயணம் போயிட்டு இருக்கு? And with what journey they were traveling? டிஸ்னிலேண்ட பாக்குறதுக்கா போறான். And is going to see the Disneyland. எதுக்கு போறான்? And to what purpose he was going? கோல்டன் பீச்சை பார்க்க போறானா? Is going to see the golden தன்னுடைய சொந்த பிள்ளையை பலியிட போறான். Is going to sacrifice his own son. மகனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். And he was taking his son with him. ஒரு லிமிட் வந்த பொழுது வேலைக்காரரை நிப்பாட்டியாச்சு. And when they crossed the limit and they stopped with the ஏன்னா servant. மோரியா மலை கண்களுக்கு தென்பட்டு விட்டது. Because the Mount Moriah was seen to his eyes. இப்ப தகப்பனும் பிள்ளையும் தான் போறாங்க. Now the father and son is moving towards தகப்பன் தலையில என்ன இருக்கு?
தகப்பன் கையில நெருப்பு இருக்கு, பையன் தலையில எது இருக்கு? விறகு இருக்கு. And so there is fire in the hands of the father and there is woods in the head of the son. பையன் கேக்குறான், And the son is asking, டாடி உங்க கையில நெருப்பு இருக்கு, and you have fire in your என் hands தலையில என்ன இருக்கு? விறகு இருக்கு. and I have wood in my head. ஆடுங்க. And where is the lamb? எப்படி ஒரு क्वेश्चन. And see what kind of question. இங்க உள்ள ஆபிரகாம் யாராவது ஒரு ஆள்கிட்ட இப்படி ஆண்டவருக்கு பையன் கேட்டிருந்தானே நீங்க என்ன செய்வீங்க? கட்டி பிடிச்சு அழுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடியே போயிட்டு போய். If the son was asking such a question to father, then what you will tell, and you will be each other and you will depart the place. அவன் சொன்னா என்னை அழைச்சவர் யெகோவா ஈரே. And he said, the Lord who called me is Jehovah Jireh. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம், அங்கே பார்த்துக் கொள்ளப்படும். And we will see in the mount of the Lord and there will be seen to the Lord. இல்லாவிட்டால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Or the Lord will see after it. அப்படி கல் மாதிரி விசுவாசத்துல இருதயத்தை அப்படி கல்லாக்கிட்டாங்க. And so he made his heart like a stone in faith. கொஞ்சம் கூட அசரல. And he was not shaken or moved. மனைவிட்ட சொல்லல. And did not inform the wife. ஒரு நாள் பயணம் அல்ல. And not some single day. இதெல்லாம் சடனா நடந்துச்சு. அப்படி எதேச்சையா டக்கு டக்கு நடந்துச்சு இல்ல. 3 நாள் பிரயாணம். And this is not happened suddenly or accidentally, and this is a 3 days of journey. இவன் சிந்திக்க, இவன் பின்வாங்கி போக, ஆள துர்ச்செய்தி சொல்றதுக்கு வாய்ப்புகளை தேவன் 3 days கொடுக்கிறார். And the Lord have given him 3 days of chance to give, consider and to turn back, and the 3 days of time was given to him in the journey. நீங்க என்ன பண்ணுவீங்க? So what will you do? பிள்ளையை பாப்பீங்க. And you will look to the sun. தொடச்சுப்பீங்க. And you will watch him. திருப்பி ஸ்தோத்திரம் போலாம். வா போலாம். And you will tell him keep praising, and you will tell him to move around. அவன் பாப்பான், என்ன டாடி அழுதுகிட்டே வரீங்க, என்ன விஷயத்தை என்று சொல்லலாமா? And what the son may ask, and why you are crying, and tell me. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனான, ஒரு அசைவில்லாம அழகா ஹைடெக்ல கூட்டி போயிட்டே இருக்கான். Abraham became strong in faith and without any such unbelief, and he was moving in high-tech manner. அந்த நேரத்திலும் சொல்றான், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். Even at that time I was telling that, and the Lord shall be seen. நீ அத பத்தி கவலைப்படுற? And why do you fear? இதுதாங்க விசுவாசத்தின் அழகு. And this is the beauty of faith. பிரதிஷ்டைங்கிறது அழகு. The consecration is beauty. அதுதான் நம்முடைய அழகு. வேற ஒரு இந்த மேக்கப் எல்லாம் ஒரு அழகும் கிடையாது. And that is our beauty, and no makeup is our beauty. இது தொடச்சு விட்டீனா போய்டும். Just if you wipe out, it may depart. ஆனா பிரதிஷ்டை உனக்கு பிரதிபலனா மேல வரைக்கும் வரும். But the consecration will come as a reward to you till heaven. உன் வாயில இருந்து வர்ற செய்தி என்ன? And what is the news which is comes out? உன் பிள்ளைகளை பத்தி உள்ள செய்தி என்ன? And what is the news about your son? ஆதியாகமத்திலே 34ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, When you look into Genesis chapter 34, தீனாளை பத்தி ஒரு செய்தி அவங்க பிள்ளைங்க அவங்க சகோதரர்கள் கேள்விப்பட்டார்கள். and the brothers heard about news about Dinah. அன்னைக்கு அந்த வீட்ல ஒரு பெரிய கொலையே விழுந்துருச்சு. And there was a great murder in that house. அந்த தேசமே அழிஞ்சு போயிருச்சு. And the whole land was destroyed. ஏன்னா அந்த பிள்ளையை பத்தி கேட்ட கேள்வி அசிங்கமான ஒரு செய்தி கிடைச்சது. Because the news they delivered out of the daughter is very bad அருமையான பெற்றோர்களே, உங்களுடைய பையன் உங்களுடைய பிள்ளையை பத்தி இன்னைக்கு செய்திகள் எப்படி இருக்குன்னு நீங்க தான் நிதானிக்கணும். Dear parents, and you have to analyze and check, and what is the news about your son and daughter? பிள்ளைகளுடைய தடுமாற்றத்துல எத்தனையோ பெற்றோர்கள் பின்மாறி போயிருக்கிறார்கள். And because of the stumblings of these children, and many parents have turned back. பிள்ளைகளுடைய தடுமாற்றத்தினால எத்தனையோ குடும்பங்கள் சபையை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். And because of the moving of these children, and many families are turned away from the church. உங்களுடைய பிள்ளைகளை பற்றி கர்த்தருடைய சன்னிதானத்திலும் புறஜாதிகள் மத்தியிலும் இருக்கிற செய்திகள் என்ன? And what are the news about your children among the society and among the congregation? ஒரு தகப்பன் தான் பிள்ளைகிட்ட போய் சொல்றான், எப்பா உங்களை பத்தி நான் வித்தியாசமா கேள்விப்படுறேனே, இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்றான். அவன் வேலையை பாரியான்னு போயிட்டே இருக்கான். And son was telling to father, and news about you is wrong news, and he said that, and you just mind your own business. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம். First Samuel chapter 2 verse 24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. நான் கேள்விப்படுகிற உங்களை பற்றி நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. And the news which I heard about you, it is not good. எப்படி ஒரு தகப்பன் போய் பிள்ளைகிட்ட சொல்றான், அந்த பிள்ளைங்க அப்படியே வேலை பாரியான்ட்டு போயிட்டே இருக்காங்க, அவங்க கீழ்ப்படியவே இல்ல, திருந்தவே இல்ல. And he was teaching and instructing the sons, but they were not hearing about him, and they were not repented. எப்படி இருக்கும்? See how to be. அவன் ஒரு ஆசாரியன். He was a priest. அதுவும் பிரதான ஆசாரியன். And he was a high priest. சபைக்கு முன்னாக நிக்க கூடியவன். And he was able to stand before the church. அவங்க church. பிள்ளைங்க தான். And they were all his own sons. அவங்க ஃபெய்த்தோம்லே தான் கிடக்குறாங்க. And they were staying in the faith home itself. ரெண்டு பேரும் பெட்டியை தான் தூக்குறான். And they were taking up the ark. ஆனா அவங்கள பத்தி வருகிற செய்தி எப்படிப்பட்டது? But what are the news about him? நல்லதல்ல. And for this no good report. தகப்பன் சொல்றான் தன் பிள்ளைகளை பார்த்து, நான் உங்களை குறித்து கேள்விப்படுகிற செய்தி நல்லதில்லையே. And the father is telling of the sons, my son, and for this no good report, but here. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை குறித்து நற்செய்தியை எதிர்பார்க்கிறார். And the Lord is expecting good report in your life. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look into 1 Samuel chapter 4, அங்கே ஒருவன் வந்து செய்தி சொன்னான். and one came and delivered a good அந்த report. செய்தியை கேட்ட உடனே தேசமெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. So hearing that news, and the whole land started to shout and என்ன செய்தி? And what is the news? பெட்டி பிடிபட்டு விட்டது. And the ark was cut off. ஓப்னியும் பினகாசும் செத்து போய் விட்டார்கள். And Hophni and Phinehas were slain. இந்த செய்தியை கேட்ட உடனே And hearing this news, கர்ப்பிணியாக இருந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறந்ததாக பைபிள் சொல்லுகிறது. and the Bible says, and they that are conceived and they delivered a child.
எப்படி அவனுடைய ஏலியனுடைய மருமகள் ஒருத்தி இந்த செய்தி திடீர் செய்தியை கேட்ட உடனே புருஷன் செத்துட்டான் கர்த்தருடைய பெட்டி அவ புருஷன் செத்ததை விட கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போயிருச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ மகிமை போயிருச்சான்னா அப்படியே குழந்தை பிறந்துருச்சு. So when she was daughter-in-law of this hearing the news and she was telling that and the ark was taken up and she bowed down and immediately she was travail and pain came upon her. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல நீங்க கடைசி பகுதியில பார்க்கலாம். And you can see this in 1 Samuel chapter 4 verse 19. அவளுடைய புருஷன் செத்தது கூட அவ துக்கப்படல. And even the husband died and was not grieved about it. 21ஆம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. And 21st verse is telling that the ark of the Lord was taken up. அடுத்துதான் அவ சொல்றா அவனுடைய மாமன் இறந்து போய் விட்டான். And only then the news was informed and தன்னுடைய புருஷன் இறந்து போய் விட்டான். and the husband died. மூணாவது செய்தி தான் புருஷன் செத்துட்டாங்கற செய்தி வருது. And the third news is that and husband died. ஆனா அவ சொன்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. But she said the glory is departed from Israel. எவ்வளவு பெரிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரம். And see what a pathetic state. பிள்ளை பிறந்துச்சு தவிர அவளும் செத்து போய் விட்டாள்னு முந்தின வசனம் சொல்லுகிறார். And the verse telling that the child was delivered but she died. யோசிச்சு பாருங்க. And see the time. அந்த பிள்ளைகளை குறித்து உள்ள செய்தி என்ன? And what is the news about the child? உன் பிள்ளைகளை பத்தி செய்தி முதலாவது நல்ல செய்தி இல்லாம இருக்கும். அடுத்து ஜட்ஜ்மென்ட் செய்தி வர்றதுக்குள்ள சரியாகணும். And your children news about maybe not a good report and before the judge news you must repent. 2ஆம் அதிகாரத்துல செய்தி நல்லதல்லங்கிற வார்த்தை வந்தது. 4ஆம் அதிகாரத்துல அந்த ரெண்டு பிள்ளைகளும் மரித்து போனார்கள் என்ற செய்தி வருகிறது. In the second chapter the news was delivered that was not good. In the fourth chapter and they received the news and both the sins were slain and destroyed. இத குறித்து நீங்க பார்க்கணும்னு சொன்னா So if you want to see about this 1 சாமுவேல் 4:17ல செய்தி கொண்டு வந்தவன் பேச ஆரம்பித்தான். and 4:17 of 1 Samuel and he who brought the messengers பெட்டி பிடிபட்டு போயிற்று. the ark was taken. இஸ்ரவேலர் தோற்று போனார்கள். And the people of Israel ஓபனியும் பினகாசும் இறந்து போனார்கள். and Phinehas were dead. முதலாவது உன் வாழ்க்கை சரியில்லைங்கிற ஒரு செய்தி வரும். அடுத்து அந்த செய்தியோடு உன் வாழ்வை நீ சரிப்படுத்தாவிட்டால் நீ முடிந்து போய்விட்டாய் என்கிற செய்தி வரக்கூடாது. And the first news will be delivered that you are not good, then after the news will be delivered that everything was ended up that you were destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. 2ஆம் சாமுவேல்ல நாம் பார்க்கும் பொழுது When we look into 2 Samuel 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தாவீது தன்னை பார்க்க வந்த ஒருத்தன்ட்ட கேக்குறான் செய்தி என்ன? and chapter 1 verse 4 and he was asking and what is the news? அந்த செய்தி என்ன? And what was the news? யோனத்தான் மரித்து போனான். And Jonathan died. அது கேட்ட உடனே தாவீதுக்கு தாங்கவே முடியல. So when hearing this and David could not contain. தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன என்று கேட்டான். And looking unto him and David asked and what is the thing? சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மரித்து போய் விட்டார்கள். And the son of Jonathan was dead. தாவீதும் யோனத்தானும் ரொம்ப க்ளோஸ். And David and Jonathan were close to each other. அதாவது அது எப்படி சொல்றது? அந்த அளவு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆளுங்க. And so they were maintaining such a friendship and they were close to each other. யோனத்தான் தான் Dress கலத்தி யாருக்கு கொடுத்துருவான்? தாவீது கொடுத்துருவான், நீ போட்டுக்கோன்னு சொல்லு. And Jonathan will remove the garments and give it to David to wear it. இவன் இல்லாம அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லாம அவன் இருக்க மாட்டான். And both cannot stay without them. அந்த அளவு க்ளோஸ். And to such a close relationship they maintain. ஆனா இப்போ ஒரு செய்தி வருது, அவன் செத்து போயிட்டான். But now he released the news that he was dead. அவன் சொல்றான் ஸ்திரீகளுடைய இன்பத்தை பார்க்கிலும் உன்னுடைய இன்பம் எனக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீ போயிட்டேன்னு கத்துனான். And he said that the passion among the women it is so greater than that and so you are life to me but you have gone now. அருமையான சகோதரனே சகோதரியே, But your beloved sister, இன்றைக்கு உன்னுடைய செய்தி என்ன? but what is your news today? வீட்டுக்கு போ, You go to your house நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, and tomorrow you go to இந்த office சத்தம் உன் கூடயே வரணும். and the voice must come with you. உன் செய்தி என்ன? And what is your news? உன்னை குறித்து சபையில உள்ள செய்தி என்ன? And what is the news about you in the church? உன்னை குறித்து உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற செய்தி என்ன? And what is the news concerning you in the உன்னை society? குறித்து பரலோகத்தில் இருக்கிற செய்தி என்ன? And what is the news concerning you in the heaven? தேவன் இந்த செய்திகளை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். And God is hearkening to all these news. இன்னைக்கு தேசத்துல துர்ச்செய்தி வந்துகிட்டே இருக்குங்க. And you should deliver evil report in the இவன் land. அவனை கொன்னுட்டான், அந்த நாட்டுல சண்டை வந்துருச்சு, 400 பேர் கொன்னுட்டாங்க, டெரரிஸ்ட் அழிச்சிட்டாங்க, இதெல்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பைபிள்ல தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. It was said as a prophecy in the Bible, 4 killed and 4 were destroyed and the wars and these were terrorism were taking place and these all happened according to the scripture says. எசேக்கியேல் 7:26 7:26 of Ezekiel. விக்கினத்தின் மேல் விக்கிரம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். துர்ச்செய்திக்கு மேல துர்ச்செய்தி உலகத்துல வரலாம், ஆனா உனக்குள்ள வரக்கூடாது. And rumor upon rumor and may come upon you, it can come in the world but it should not come in you. நீ ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனா இருந்தா யாரு என்ன சொன்னாலும் எந்த துர்ச்செய்தி சொன்னாலும் நீ பயப்பட மாட்ட, கலங்க மாட்ட. And if anyone may spread the rumors or give the evil report but when you are good in the Lord and you will not be shaken or troubled. 112ஆம் சங்கீதம் Psalm 112 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? And what verse 7 is telling? துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான்,
அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எப்படி துர்ச்செய்தியை கேட்கறதுனால ஒரு நீதிமான் பயப்பட மாட்டான். Righteous will not be moved by hearing the evil tidings. அவன் செம்மையானவன். And he is upright. அதனால அவனுக்கு அந்த நீதிமானுக்கு பயமே கிடையாது. And so there is no fear for the righteous. யார் என்ன சொன்னாலும் அவன் கவலைப்படாம போயிட்டே இருப்பான். And any will tell anything but he will never take burden. இன்னைக்கு உலகத்துல பலவிதமான துர்ச்செய்திகள் சொல்லப்படுகிறது. And today many good evil reports are said in the world. ஆனா உன்னை பத்தி துர்ச்செய்தி வருதா? But whether any evil reports are coming about you, அநியாயமா சொன்னா அத கர்த்தர் பாத்துக்குவார். they see unjustly and the Lord will look after. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். And once again I repeat. நம்முடைய ஜனங்களும் நாமும் நன்மை செய்து தீமை அனுபவிக்கலாம். ஆனா தீமை செய்து பாடு அனுபவிக்க கூடாது. And our people and you we can have the goodness and can hand, but you should not have the because it sins. நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். And if you do good and suffer and it will be pleasant to God. ஆனால் தீமை செய்து பாடு அனுபவித்தால் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. But when you are doing evil but when you are suffering good but there is not good for you. இன்றைக்கு நீ உங்க வாயில இருந்து என்ன செய்தி சொல்றீங்க? Today what are the news is coming out of your mouth? ஒரு சிலருடைய ஹாபிட்டே எப்படின்னா யாரையுமே நல்லா சொல்ல மாட்டான். Some are having the habit and they will never tell good report about anyone. கடவுளே இயேசுவே சரியில்லைன்றுவான். And they will tell and Jesus is also not right. அப்படிதானே? எனக்கு மட்டும் தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கறாரு. And he is telling he was not doing anything for me. பாவம் செய்றவங்க நல்லா இருக்கான். And they that are doing committing sins. இப்ப கடவுளையே நம்ம குறை சொல்ற அளவுக்குலாம் நம்ம இருக்கிறோம். And we are in the state to accuse even ஒரு God. சிலருடைய பழக்கமே எல்லாரையும் குறை சொல்வது. And some of the habits is they will accuse and they will say fault about others. அப்படி யாராவது இருக்கீங்களா? Is there anyone like you like this? ஒரு சிலருக்கு ஒரு நியூஸ் கிடைச்சா போதுங்க. If someone was getting the news. அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவாங்க? இலங்கையில ஒரு சகோதரி இறந்து போச்சா. And a sister died. நைட் இறந்துட்டாங்க. At night she died. பட் ரொம்ப நேரம் பாடி வைக்க முடியாது. And they cannot keep the body for a long time. இப்ப காலையில சீக்கிரம் எடுக்கணும்ங்கறாங்க. And they said that early in the morning and they must take it up. அப்ப ஒரு பாஸ்டர் சொல்லிருக்காரு இப்படி அவசரமா எடுத்தா யாரு வருவா? And one pastor said and if you are taking hurriedly and who will come? எல்லாருக்கும் எப்படி சொல்றது? And how to inform to everyone? இவ்வளவு குயிக்கா எப்படி சொல்றது? And how quickly we can inform to all? அப்ப அங்க ஒரு ஆள் சொல்லிருக்கான். And one said in the time. அந்த சிஸ்டர்ட்ட சொல்லிருங்க அது நைட்டோ பகலோ எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிருவா. You inform to that particular sister it may be night or day and she will inform suddenly to everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life நீ துர்ச்செய்தி பரப்புற ஒரு ஆளா இருக்க கூடாது. and you should not the one who spread the evil reports. இப்படி சிலோன்ல இருந்த மாதிரி யாராவது இங்க இருக்கீங்களா? Is there anyone who has found the sister found in sin? யாராவது பிரதர்ஸ் இருக்கீங்களா? Is there any brother like this? சிஸ்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? Is there any sister like this? யாரையாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பான். And they will keep telling something. அவன் வாயில இருந்து யாரை பத்தியாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். And they want to build up some stories through their mouth about any. தயவு செய்து அந்த 10 பேரை போல துர்ச்செய்தி பரப்புறவர்களாக தவறான காரியங்களை பேசக்கூடியவர்களாக யாருமே இருக்கக்கூடாது. சகோதரனுடைய பொய்யை களைந்து மெய்யை பேசக்கடவன். And kindly and you should not spread evil reports like those 10 and you have to away all this brother and you have to tell only the good things. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the scripture says. பொய்கள் இருக்கலாம். And there may be lies. ஆனா நீ பொய்யை களைந்து நீ மெய்யை பேச வேண்டும். But you have to part these lies and you have to speak only the truth. எபேசியர் 4:25 நீங்க அதை பார்க்கலாம். And you can read in Ephesians chapter 4 verse 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க இந்த பொய்களை எல்லாம் களைஞ்சு எடுத்துறணும். After coming to the spiritual life and you have to put away all your lying things. இன்னைக்கு நம்முடைய செய்திகள் எப்படி இருக்கு? And what is our present news? ஒரு சிலர் நியூஸ் கிடைச்ச உடனே டக்குன்னு தங்களுக்கு ஏதாவது அதுல ஆதாயம் இருக்கான்னு பார்க்க And ஆரம்பிச்சாங்க. suddenly they are getting the news and they will see there are any gain to them. இப்படி நடந்துருச்சான்னா உடனே டக்குன்னு தனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பா. And they will after hearing the news and they will think whether they were getting anything from ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி கிடைச்சது. And one day and they were received a news. யாருக்கு? And to whom? பத்சேபாளுக்கு செய்தி கிடைச்சது. And Bathsheba they received the news. திடீர்னு ஒரு செய்தி கிடைச்சது. And she received the news. அவ நல்லா சமாதானமா தான் இருந்துகிட்டு இருந்தா. And she was held in peace. ஆனா திடீர்னு ஒரு செய்தி. And news was immediately. அதோனியா ராஜாவாயிட்டான். And they became a king. அதோனியா ராஜாவாயிட்டான்னு டக்குன்னு ஒரு மெசேஜ் அவளுக்கு கிடைச்சிருச்சு. And it was informed to her that Adonijah became a king. அவளுக்கு ஒண்ணுமே ஓடல. And she could not contain anything. என்ன பண்ணனும்னு அவளுக்கு தெரியவே இல்ல. And she did not know what to do further. ஏன்? Why? சாலமோன் ராஜாவா வந்தா அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கறா. Because she was waiting for Solomon to become a king. ஆனா திடீர்னு என்ன செய்தி கிடைச்சது? But suddenly what news was delivered? அவளுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. And she got a news. அதோனியா ராஜாவாயிட்டான். And Adonijah became a king. யார் சொன்னது? Who informed? சொல்லுங்க பாப்போம். ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து சொல்றா. சபையில இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிலாம் ரொம்ப பேர் இருப்பாங்க. A prophet informed this. பிரச்சனையை கிளப்பினது யார்தான்?
நாத்தான் தான் வர்றாங்க. And Nathan is coming to create a problem. நல்ல மனுஷன் தான், And he was a good person. கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் தான். And he was the one having the ஆனா voice. அதோனியா ராஜா ஆயிட்டான உடனே இவன் வீட்ல இருந்து புறப்பட்டு நேரா பத்சேபால் இருந்த குவார்டர்ஸ்க்கு வந்துட்டான். So when he was receiving the news that Adonijah became a king, and she came to the quarters where Bathsheba was staying. வந்து வேகமா கதவை தட்டினான். And he suddenly knocked the உனக்கு door. விஷயம் தெரியுமா? And do you know the matter? அதோனியா ராஜா ஆயிட்டான். And Adonijah became a king. அவளுக்கு என்ன பண்ணனும் தெரியல. And she did not know what to do. உடனே அவன் அடுத்த ரூட் சொல்லி தரான். And she was telling the next நீ matter. வா சாலமோனை கூட்டி வா. We just called Solomon. நீ போய் ராஜாட்ட பேசு, நான் வெளிய இருந்து அப்படி மெல்ல உள்ள வரேன். You tell to the king and I will come from outside. நம்ம செய்யற சேட்டை எல்லாம் அவன் அந்த காலத்துல செஞ்சிருக்கான். And see what are the mischievous things we are doing and they have done. 1 ராஜாக்கள் 1:11. And 1:11 of First Kings. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? எப்படி போய் ஒரு அருமையான செய்தியை சொல்லிட்டான். And she went and informed the great news to her. அதோனியா ராஜாவாயிட்டா. That Adonijah became a king. நீ உடனே போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு. And you must go immediately and must clear everything. இன்னைக்கு अनेक ஆவிக்குரிய ஜனங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு உடனே பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய अनेகரை பார்க்கலாம். Even today we can see many spiritual people when they hear the news and they cause and confuse and many problems. இன்னைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வருது நீங்க பாருங்க. You check how sort of news are you receiving? செய்தி கரெக்ட்டானு முதல்ல விசாரிக்கணும். Check and receive whether the news is correct. சில விசுவாசிகள் கொஞ்சம் பாதி கேட்டுட்டு இவனே அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு கடைசில ஜீவ சுவாசத்தை ஊதிடுவான் தப்புன்னு. Some believers and hearing the news and they will fetch his eyes and nose and everything and they will breathe the living breath. ஒரு சின்ன செய்தியா இருக்கும். It may be a small news. அத உடனே இவனே கண்ணு மூக்கெல்லாம் சிருஷ்டிச்சு வச்சு அழகா ஜீவ சுவாசத்தை ஊதி பொம்மையை நடக்க விட்டுருவான். சபை முழுசும் பேரை கெடுத்து விட்டு போயிடுவான். And he will create or fetch up these eyes and nose and he will spoil the whole name of the church. நான் அரக்கோணத்துல இருக்கும்போது When I was at Arakonam, ஒருத்தன் சொல்லி கிளப்பிட்டான், பாஸ்டர் வந்து 4 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டார். அப்போ and one believer said that and pastor have saved 4 lakhs of நான் அப்ப money. பிரதர் I was brother. பிரதர் 4 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டாரு. And brother have saved 4 lakhs of money. கிளம்பிடுவாரு. And he will depart. 4 லட்சம் ரூபாய் கிளம்புறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. 4 lakhs கிடைச்சா எல்லாரும் கிளம்புறதுக்கு வந்திருக்கான். And for getting the 4 lakhs or they come to depart the place. அத சென்டர் பாஸ்டர் கேட்டு அப்படியா கிளம்பிடுவானா? அப்படியா போச்சே 4 லட்சம் ரூபாய். And center pastor after hearing this news and thought that and may depart and the 4 lakhs money was lost. அந்த நேரத்துல என் பெய்தம்ல என்ன ஒரு 15000 ரூபாய் இருந்திருக்கும், 14000 ரூபாய் இருந்திருக்குங்க. At the time in my faith I may have 14,000 to 15,000. இப்படி எல்லாம் கிளப்பி விடுவானுங்க, புதுசா கிளப்பி விடுவான், ஜீவ சுவாசத்தை ஊதுவான். And likewise and they may spread of the living breath and they may create some problems. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்க சொல்ற பழக்கத்தை விட்டுருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that and you will forsake or leave all the matters of spreading this evil report. குறிப்பாக மற்றவர்கள் பிள்ளைகளை குறித்து, பையங்களை குறித்து, வாலிப பிள்ளைகளை குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது. And pointly about the young children of the girls and boys of the families and you should not speak about them. மற்றவங்க குடும்ப கதைகள்ல தலையிடவே கூடாது. And you should not put your heads in the other family matters. அதனாலதான் ஏரியா பிரேயருக்கு போனா காப்பியை குடிச்சியா ஓடியே போயிடுன்னு சொல்றேன். So when you are attending the area prayers, when you drink coffee or tea, you must leave the place. அங்க உட்கார்ந்துகிட்டு அங்கிள் ஆன்ட்டி சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு நான் இங்கேயே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். உடனே அவங்க ஐயோ உனக்கு தான் நான் வச்சிருக்கேன்பாங்க. இப்படியே உட்கார்ந்து நீ பேசி சாப்பிட்டு இந்த ஸ்கீமே ஃபெயிலியர் ஸ்கீம். And you should not have the scheme of sitting there and eating and telling that uncle auntie and you should not have this relationship and you must depart the place. இல்ல ஏரியா பிரேயர் 7 மணினா 4 மணிக்கே போய் உட்கார்ந்துக்கிறது. So if the area prayer is conducted by 7 o'clock and they will reach the place by 4 o'clock. அவங்கள குளிக்க விடுறதுல பரபர விடுறதுல போய் உள்ள போய் உட்கார்ந்து. And they will not make them to take them and receive them and they will take them this. அவசியம் இல்லாம அந்த ரோட் வழியா போறது, சும்மா வந்தேன் உங்களை பார்க்க வந்தேன், இதெல்லாம் இந்த பிசாசு தான் இப்படி சுத்திக்கிட்டே இருப்பான் அவசியம் இல்லாம. And without urgency or without needed and you should not go around the rooms and streets and the devil make you to roam and move around like this. தயவு செய்து துர்ச்செய்தியை பரப்பாதீர்கள். And kindly please don't send அதே நேரத்துல உங்களை பற்றி துர்ச்செய்தி வெளியே வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். And you have to preserve yourself or keep yourself and the evil report should not come about you. ஒரு செய்தி போதுங்க, பத்தி எரிஞ்சிரும். A single news is enough and it will be kindled up. அது தவறான செய்தியா இருந்தா வதந்தியா பரவி தீயா பரவிடுங்க. So it was a wrong news or evil report and will spread like a fire. யாருமே அப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. And no one should bring such wrong convincing thing. அப்படி நீங்க கொண்டு வரும் பொழுது மற்றவருடைய இடறலுக்கு காரணமாக நீங்கள் மாறுகிறீர்கள். If you bring a wrong practice and you will become the stumbling for others. உலகத்துல சொல்லுவாங்க, In the world they used to say, ஒருத்த பஸ் ஏற போனானா, the one went to go board a bus. பஸ் ஃபுல்லா பயங்கர கூட்டங்க. And the whole bus it was a crowd. இன்னும் பஸ் கிளம்பல. And the bus was not started. இவனுக்கு பஸ்ல போகணும். And he want to go in a bus. போய் பார்த்தா பஸ் ஃபுல்லா இருக்கு. And when he entered the bus was full. என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. I did not know what to do further. இந்த பஸ் விட்டா வேற பஸ்ஸும் கிடைக்காது. And if you are leaving this bus and there were no bus. உள்ள கால் வைக்க இடம் இல்ல. And there is no place to keep his feet. இவன் வெளிய இருந்து சொன்னா, And from outside he said,
இந்த பஸ் போகாதாமே அப்படினா. And this bus is not going to move. எப்படி இந்த பஸ் இப்ப என்ன செய்யாது போகாதாமே ஏதோ பிரச்சனையான். And there is a problem, so this bus will not work now. யாரு சொன்னாங்க அதுக்குள்ள ஒருத்தன் பக்கத்துல உள்ளவங்க கேட்டான் என்னன்னு கேட்டான் இந்த பஸ் போகாதான் இந்த பஸ் போகாதா அவ்வளவுதான் இருக்கிற 100 பேரும் கீழே இறங்கிட்டான். And all the 100 they came out after hearing the news when the bus will not be moving. பாதி பேர் வேற பஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், பாதி பேர் பாதி தூரம் பஸ்ல ஏற ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரும் கண்டக்டரும் வந்தான், என்னவா பஸ்ல கூட்டமே இல்ல சரி எடுன்னு சொன்னா இவன் போய் மல்ல ஏறி அழகா பஸ் சீட்ல அழகா உட்கார்ந்துட்டான். And so the bus driver and conductor came and asked whether the people were of the crowd and were telling them to take the bus. பஸ் புறப்படுது எல்லாரும் ஓடி வராங்க என்னன்னு. அப்ப கேட்டா ஏன்பா எல்லாம் யாரோ சொன்னானே புறப்படாதான் போகாதாமே போகாதுன்னு தான் சொல்லுவான். இதுதான் ஒரு செய்தி போதும், இந்த சபை பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகாதுன்னா போதும் நீ எல்லாரும் ஓடி போயிடுவீங்க. And so when they are telling that the church will not take you to heaven and everyone will depart from this place. எந்த செய்தி உன் வாயில இருந்து வருது? So what kind of news is உன் coming பிள்ளைகளை out of your பத்தி mouth? வருகிற செய்தி உண்மையா? Is the news about the children is true? பெட்டி பிடிபட்டது உண்மையா? Is it true the ark was captured? தவறான பாதையிலே போகிறது உண்மையா? Is it true that they are going in a wrong path? இரண்டாவது செய்தி சுக செய்தி. And second news is good news. நீ எப்படி இருக்கிற? How you are? சுகமா இருக்கிறியா? Are you well? ஆரோக்கியமா இருக்கிறியா? Are you healthy? பலனா இருக்கிறியா? Are you in good strength? இல்ல நீ இன்னும் வியாதியா இருக்கிறியா? Or still you are sick? இல்ல விழுந்து போன நிலவரத்திலேயே கிடக்கிறியா? Are you staying where you were இல்ல forsaken? இன்னும் பின்மாற்றத்துல தான் இருக்கிறியா? Or still you are lying in backsliding? உன்னுடைய சுக செய்தி இப்பொழுது முக்கியம். And now your good news is very important. ஆண்டவரும் கூட அதை எதிர்பார்க்கிறார். Even God expects that. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசை சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். And the scripture is telling that and live it and thou shalt prosper. I wish of all things that may prosper and have the soul prosperous. இன்னைக்கு ஜனங்களுக்கு சுக செய்தி தான் ரொம்ப கம்மியா இருக்கு. And today our people and the soul prosperous is very important. யோபு சொல்லுகிறான் என் சுக வாழ்வு பறந்து போயிற்று. And Job says my prosperous life I fly away. அவன் சொல்றான் எனக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா தான் இருந்தேன், ராணுவத்துல தலைவன் வருகிறது போல தான் நான் நடந்து வந்தேன்னா. இப்ப பார்த்தா அவன் சொல்றான் என் சுக வாழ்வு பறந்து போயிடுச்சு. I was hale and healthy in those times and I was coming like the captain of the army, but now my healthy days and prosperity have gone away. ஆண்டவர் கூட நம்முடைய சுக செய்தியை அறிய விரும்புகிறார். Even today the Lord is well able to hear our good news. டெய்லி ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் உலாவுனதுக்கு காரணம் என்ன? And what is the reason the Lord moved in Eden garden every day? அவன் எப்படி இருக்கிறான்? How is he? அந்த ஜீவன்ல வளர்றானா? And is he living in the world? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் எப்படி வளர்றான்? And how is he eating the fruit of life and he is growing? நம்ம மைண்டுக்கு ஏத்த மாதிரி growth ஆகறானா? And is he going according to our mind? இதுதான் அவருடைய டெய்லி எதிர்பார்ப்பு. And this is his everyday expectation. ஒரு நாள் வந்து பார்த்தா சுக செய்தி கேட்க முடியல, என்ன செய்தி தான் கிடைச்சது? துக்க செய்தி தான் கிடைச்சது. So one day he came, I was not able to hear the good news and he was hearing. தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் ஓடி ஒளிந்தான். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே 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 கத்துறாரு. ஏன்னா அவருக்கு மன வேதனை ஆயிடுச்சு, ஏதோ நடந்துருச்சு. And he hid himself and the Lord is coming Adam and Adam because he was grieved in heart and something happened to him. டெய்லி உன்னுடைய சுக செய்தியை தேவன் விரும்புகிறார். Every day the Lord is desiring about your good news. நீ எப்படி இருக்கிற? How you are? நல்ல சுகமா இருக்கிறியா? Are you keeping நல்ல பலனா இருக்கிறியா? Are you in good நல்ல ஆரோக்கியமா இருக்கிறியா? Are you well and healthy? ஏனென்றால் ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இருக்கு. Because it is said that blessed for the Lord and who hear the blessed prosperity. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுகமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். And it is the will of God that everyone must be in health. நல்ல ஆரோக்கியமாக சுக தேகிகளாக ஒவ்வொரு விசுவாசிகளும் மாறணும். And every believer they must be healthy and healthy and they must be. ஒருவேளை நீ பலவீனமாக சுகவீனமா மாறிட்டா உடனே பிள்ளைகளின் அப்பத்தை நீ புசித்து பலனடைய வேண்டும். If you become a weak or sick and you have to take up the bread of children and you must become strength. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். A child of God must be like this. கேரளால ஒருத்தர் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? In Kerala when they meet each other. பார்த்த உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை. And what is the first thing when they say when each other? சுகமா இருக்கீனோ இதான் கேள்வி. நீ சுகமா இருக்கிறியா அதான் கேள்வி. And the first thing is are you good? மத்ததெல்லாம் பின்னால தான். Only the next things comes after. ஃபர்ஸ்ட் கேள்வி நீ சுகமா இருக்கிறியா? The first question is are you well? யாராவது இங்க வந்த உடனே இப்ப யாராவது கேட்டீங்க நீங்க? And among you when you ask it among each other? யாராவது கேக்கும்? Have we asked others? அதெல்லாம் கிடையாது. No, we will not ask. சிலோன்ல நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே டெய்லி பார்த்தாலும் முத்தம் கொடுத்துருவான். பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்திக் கொள்வார். In Ceylon when you see every day when they keep them with the holy kiss and they salute each other. நம்ம ராபோஜனத்திலே முத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவர் அங்க உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து அப்படியே எந்திச்சு ஓடியே போயிடுறான். எனக்கு கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட்டா ஒரு வியாதியா வந்துருது. இங்க வந்து சாப்பிட்டா அநேகர் வியாதிய சுகமாகுது. Even in the communion and when they are taking part and they will not give the holy kiss and they may depart and they will not eat what they are giving here and they think they may sick and goodness. பாஸ்டர் ஜான் பாலுடைய அண்ணன் பொண்ணு சாட்சி சொல்லிச்சு. And Pastor John Paul and brother's daughter and testified like this. நான் படிக்கும் பொழுது இப்ப சிங்கப்பூர்ல இருக்காங்க. Now she was in Singapore. நான் படிக்கும் பொழுது அதிகம் தரம் வியாதிப்படுவேன். So when I was studying at those times I used to often sick. ஆனா நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். But I stayed in hostel. பட் எங்க அம்மா வந்து அப்பாவோ சண்டே முடிஞ்ச உடனே இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் தூக்கிட்டு எங்க வருவாங்க?
ஹாஸ்டலுக்கு வந்து கொடுப்பாங்க அதுதான் எனக்கு ஆன்டிபயோட்டிக். My father and mother will take this food which is provided in the church, the sambar rice and rasam, and that will become an antibiotic. நமக்கு சுகம் முகம் முக்கியம். So healing is very important for us. ஆண்டவரும் கூட நம்முடைய சுகத்தை எதிர்பார்க்கிறார். Even the Lord expects our healing. நல்ல சுகமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். And he wants that we must be in proper healing. ஒருத்தர் பார்த்த உடனே சுகமா இருக்கீங்களா நீங்க விசாரிங்க. So when you are looking each other, you have to ask them, inquire them, or you keep it பார்த்த well. உடனே கரங்களை கூப்பி என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And you have to hold your hands and you must praise them. பைபிள்ல சொல்லி இருக்கு கைகளை கூப்பி அப்படின்னு. And the Bible says holding your hands. இப்படி அது வந்து அரசியல்வாதி ஸ்டைல் அது. And just if நான் you கூட அடிக்கடி அப்படிதான் செஞ்சிருக்கேன் மன்னிக்கவும். lift your hands and sometimes even I have done like this, please forgive me. பைபிள் சொல்லுகிறது But the Bible says, கரங்களை கூப்பி அவர்கள் துதித்தார்கள். and they have hold their hands and they praise God. கையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும், கைகளை கூப்பணும். And you have to hold hands and you must praise him. அதுதான் உண்மையான ஸ்தோத்திரம். And that is the true praising. அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு காரியம். And that is the act of reverence. நெகேமியா 8:6 நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து ஆமென் 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 என்று சொன்னார்கள். In book of Nehemiah chapter 8 verse 6 we can see, and they have hold their hands and they said amen and amen. நீங்கள் சுக செய்தியை விசாரிக்கணும். You have to inquire a good news. ஏன் இந்த வாரம் வரல? And why you did not come this week? என்ன உங்களுக்கு சுகம் இல்லையா? And do you not keep it well? ஓகே நாங்க ஜெபிக்கிறோம். And we'll pray for you. உங்க வீட்ல வியாதியா இருக்காரா வரலையா? Or our husband is sick in the house and did not come here. ஒரு ரெண்டு பேரை கூட்டி போய் நம்ம ஜெபிக்கலாம். And you can call to and you can pray for them. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுக செய்தியை விசாரிக்கணும். And so you have to ask for the news to each other. கூட்டம் அதிகமானதால விசாரிப்பு இல்லாம நம்ம இருக்க கூடாது. So when the crowd was increasing and there should not be without any inquiry. சோமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேட்கணும் நம்ம. And you must ask, are you keeping well or you fine? யாத்திராகமம் 18 அதிகாரம் 7 வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாமனாரும் மருமகனும் சந்திக்கிறாங்க. In Exodus chapter 18 verse 7 we can see, and son-in-law and daughter-in-law with the யாரு? மோசேயும் அவருடைய மாமனார். And father-in-law, that is Moses and his father-in-law. வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். எங்கேயாவது மருமகன் போய் மாமனார இப்ப முத்தம் கொடுக்கறாங்க? So is there any father-in-law going kissing and the son-in-law? ஒருவேளை கல்யாணம் வரைக்கும் அங்கிள் காரியம் ஆயிருச்சுன்னா அது பிறகு அங்கிளாவே இருக்க மாட்டார். Until the day of marriage and they will call uncle, but after the matter prospered and they will not call him uncle. மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி அவனுக்கு முத்தம் செய்தான். ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டார்கள். And so we can see, and the Moses went out to meet father-in-law and the obeisance and kissed each other, and they were asking to each other of their welfare. நான் தஞ்சாவூர்ல இருந்த ஒரு ஃபேமிலியை பார்த்து பேசினேன். So I went and speak up to the families in Tanjore. அந்த பையன் சொல்றான், and the boy said, நான் அவனை கேட்டேன், I asked him, ஏம்பா மோசேயும் மாமனாரும் எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க. And Moses and father-in-law, how they were close to each other. நீ அப்படி இருக்க வேண்டியதானே? And can't you be like this? அவன் படக்குன்னு சொன்னான், மோசே மாமனார் மாதிரி எங்க மாமனார் இருந்தா பரவாயில்ல, இந்தால அப்படி இல்லையேன்ட்டான். If my uncle is like the father in Moses and he will be good, but he's not like this. ஆனா அவர் செத்து போன பிறகு அடக்கத்துக்கு போகல, மதுரையில வந்துட்டு என்கிட்ட அழுகுறான், ஐயோ போயிட்டாரு என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்னைய பார்க்கவே இல்லையே, அந்த ஆள் கடைசி வரைக்கும் ஒப்புரவாகணும்னே சிந்த வரலையே அழுகுறான். நான் சொன்னேன், உனக்கு உயிரோட இருக்கிறவனுக்கே வரல, செத்து போனவனுக்கு எப்படி வரும்? At his death, and he was asking that was not able to reconcile with him, and you are alive, you are dead, and how he will get it? உங்களுக்கு எப்படி இருக்கு? So how you are? நீங்க ஒருத்தர் சுக செய்தி விசாரிக்கீங்களா? Are you keeping welfare to each other? ஆதியாகமம் 43 அதிகாரம் 27 வசனத்துல யோசேப்பு அந்த தகப்பன் சுகமா இருக்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறான். In Genesis chapter 43 verse 27, and was asking whether father is keeping well. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விசாரிக்கிறோம்? And how many are inquiring like this? ஒரு சிலர் விசாரிச்சா நீங்க சுகமா இருக்கீங்களா? சுகமா தான் இருக்கேன், நான் செத்து போணும்னு பாக்குறியாமா? And if someone is asking, are you keeping well and well, or do you want me to keep down? ஏன்னா ரெண்டு பேருக்கு எதிரும் புதிருமா இருப்பாங்க. இந்த வார்த்தையை இவன் தவறா கேட்டுட்டான்ட்டு நல்லாதான் இருப்பேன், என்ன செத்தா போயிடுவா அப்படிமா. And they will be contrary to each other and they will tell that I am well, do you want me to? யோசேப்பு போய் தன்னுடைய சகோதரருடைய சுக செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக போனான். அவன் சாப்பாடுலாம் தூக்கிட்டு போயிருக்கான், பால் கட்டிலாம் கொண்டு போயிருக்கான். இத வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே யார தூக்கி உள்ள போட்டானுங்க, குழியில தூக்கி போட்டானுங்க. Joseph went to inquire his brothers and was taking all the provender to them, but hearing all this and taking all these things, and they put him in the pit. ஒரு சிலர் எப்படி And some are like, how are they? சூழ்நிலைகள்ல தங்களை கைவிட்டவர்களை விசாரிக்க மாட்டார். And they will not ask for them the forsaken at the situations. தவறு. It is wrong. எல்லாரையும் நீ விசாரிக்கணும். And you have to inquire everyone. இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பணக்காரங்களை பார்த்து ஹாய் பிரைஸ் தி லார்ட், ஹாய் எப்படி நல்லா இருக்கு, இப்படியே போய் காரா போயிட கூடாது. பாவம் ஏழப்பட்டவன்லாம் வருவான், அவன் எங்க போவான்? At the end of the meeting. அது ஒரு தனி கூட்டம், இப்படியே தனியா எப்படி இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, இப்படியே போகும். எந்த கூட்டம் பரலோகம் போகணும்னு தெரியல, அதான் பிரச்சனை. At the end of the meeting, all the rich they will inquire each other, and the poor they go on some other way, and I don't know which group will be taken up to heaven. தாவீது
ஒரு குரூப்போடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறான். And David joined with the group and went to a battle. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்தபோது So when he came to the particular point, ஒரு குரூப் விடாய்த்து போய்விட்டது. and one group waxed faint. அவங்களால முடியல. And they could not go further. அவங்க சொன்னாங்க எங்களால முடியல. And they said we cannot go further. கண்டினியூவா பிரயாணம் பண்ண முடியல. And we are not able to journey further. கண்டினியூவா யுத்தம் பண்ண முடியல. So we cannot battle. அப்ப தாவீது சொன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. And David said, please wait. நான் போறேன்னு சொல்லி இருக்கிற ஜனத்தோட போயிட்டான். And he said that I'll call around the people with him. இருக்கிற ஜனத்தோட அங்க போய் யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிருச்சு. And he went with the people with him and he conquered the battle. இப்ப திரும்பி வர்றான். Now he came back. திரும்பி வந்த உடனே When he came back, இவன் நேரா யாரை தேடி போனான் தெரியுமா? you know whom he sought after? விடாய்த்து வர முடியாம தடுமாறிட்டவனை போய் கேட்டு எப்படி இருக்க சோமா இருக்கியா அப்படின்னு தான் பேசினான். And one who waxed faint and was not able to come to the battle, he inquired him, are you keeping well? அப்போ ஜெயிச்சவங்க என்ன சொன்னாங்க? And they that conquired, what they said? அவனுங்க வரல. They did not come. அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. You should not give anything to them. அவங்கள விசாரிக்கவே கூடாது. And you should not inquire them. தாவீது சொன்னான் தவறு. And David said it is wrong. இவ்வளவு நேரம் யுத்தத்துல வந்தது யாரு? அவன்தான் வந்தான். Until now who have came and they came. பலவீனப்பட்ட உன்னுடைய மாமனாரை, பலவீனப்பட்ட உன்னுடைய மாமியாரை, பலவீனப்பட்ட உன் தாய் தகப்பனை விடாய்த்து போய்விட்டார்கள், பலனற்று போய்விட்டார்கள், வசதி குறைந்து விட்டது என்று நீ விசாரிக்காமல் போய்விடக் கூடாது. And they that are vexed, they that are faint, and they that are weak, and the father-in-law, mother-in-law, father and mother, and you should not seek the order of inquiring them and visiting them. 1 சாமுவேல் 30:21 தாவீது போய் விடாய்த்தவர்களை பார்த்து சுக செய்தியை விசாரித்தான். And for Samuel chapter 30 verse 21 we can see, and David went and inquired the people, they that waxed faint. அவன்தான் தாவீது. And he was David. அவன்தான் அபிஷேகம் பெற்றவன். And he was the anointed one. அவன்தான் தேவனுடைய மனுஷன். And he was a man of God. அவன்தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். And he was the one who was able to see the God. அவன் போய் அவங்களுடைய சுக செய்தியை விசாரிச்சான். And he went and inquired them. சபையில வியாதிப்பட்டவங்களை விசாரிங்க. So you have to inquire the people. பலவீனப்பட்டவங்களை விசாரிங்க. And they that are weak, and you must inquire them. விசுவாசத்தை விட்டுட்டாங்கன்னு விலகி தூக்கி எறிஞ்சிராதீங்க. And you should not take away or throw them away, but they have to away from the people. ஒருத்தர் நீங்க விசாரிக்கணும். So you have to inquire each other. நியாயத்தீர்ப்பை பத்தி மத்தேயு 25 இயேசு பேசும் பொழுது So when the Lord is speaking about this in Matthew chapter 25, வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்தை சொல்லுகிறார். and was telling about the right side and that side. ஒன்னு செம்மறியாடு ஒன்னு வெள்ளாடு. And one is sheep and another is goat. அப்ப ரெண்டு கூட்டத்தை பத்தி இயேசு சொல்லும் பொழுது, And when the Lord speak about these two groups, நான் வியாதிப்பட்ட நீங்க வந்து பார்க்கல. And I went sick but you not come and meet me. நான் வியாதிப்பட்ட நீங்க வந்து பாத்தீங்க. And you are sick but you came and visited me. இப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க? Now both the group what they are telling, ரெண்டு குரூப்பும் புலம்புது. both the group are lamenting. நான் வியாதிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க நாங்க எப்போ உங்களை வந்து பார்த்தோம் அப்படிங்கறாங்க. And was telling that, and when you are sick and when they came and meet you. இன்னொரு குரூப் சொல்லுது நீங்க எப்ப வியாதிப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியலையே, நீங்க எப்பங்க வியாதிப்பட்டீங்க, இயேசு எப்ப வியாதிப்பட்டாரு? And another group is telling when Jesus became sick and when we want to meet Jesus. அப்பதான் இயேசு சொன்னார் இந்த சிறியரில் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கும்போது பார்த்தா அது என்ன பார்த்த மாதிரி. At the same time that Jesus said that, and they that also been when you come and meet me, it was me the meet and seen. யாரையாவது விசாரிக்காம பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு இருந்தா இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு பிறகு போய் விசாரி. And after this message, if someone is not inquiring to each other, after the sermon ends, you go to and get them. சுகமா இருக்கீங்களா? Are you keeping well? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா? Do you want any help? ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போ. And just go and get a horse. ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போ. Or purchase them a fruits. ஏதாவது ஒன்னு நீ விசாரி. And you must inquire them. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் விசாரிப்பு குறைந்ததனால தான் தெய்வீக அன்பு குறைஞ்சிருச்சு. And today the inquiry among the people of God was decreased, so the love of God was decreased. ஒருத்தர பார்த்த உடனே நீங்க விசாரிக்கணும். If you see one person, you must inquire them. நீங்க நல்லா இருக்கீங்களா? Are you keeping well? அவங்க துக்கமா இருந்தா நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க சொல்லுங்க, நம்ம ஜெபிக்கலாம். And if they are sorrow, you must ask them why you are grieved and sorrow. உடனே அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்குள்ள வழி பண்ணிர கூடாது. And you should not make a problems or way to separate the families. எனக்கு புருஷன் சரியில்லை. My husband is not well. விட்டுருங்க அந்த அவனை விட்டுருங்க, அவன் சரி கிடையாது, நீங்க விட்டுருங்க இப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. And you should not counsel them, you leave him, I don't want to go on with him. மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கறா. My wife is not obeying. துரத்தி விட்டுரு. And you just set away. உனக்கு வயசு இருக்கு, இன்னொன்னு கட்டிக்கலாம். And you have age and you can marry other one. இன்னொன்னு கட்டறது இல்ல, எந்திரக்கல்ல கழுத்துல கட்டற. And you are not marrying other, you are making the milestone to come upon you. இன்னும் சரியா சொன்னா, If I said correctly, பாஸ்டர் பிரபாகரன் அருமையா ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணார். and Pastor Prabhakaran preached well in a good marriage. நம்ம எல்லாம் விவாகம் பரிசுத்த விவாகம்னு அடிப்போம். And we will public print that holy விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. And this marriage is honorable among all. விவாகம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. And this vivagam is a Sanskrit word. விவா அப்படினா பெரிய கல்லுன்னு அர்த்தம். And viva means big stone. சமஸ்கிருதத்துல என்னது? பெரிய கல்லு. In Sanskrit, viva means it is a big stone. ஹம் அதோடு இணைத்து இருக்கிறாய். And hum means joining with it. இப்ப கல்யாணம் எப்படி தெரியுதா? So now can you understand what is அது வரைக்கும் ஃப்ரீ பேடா சுத்திட்டு இருந்தவன் இப்ப பெரிய கல்ல நீ கட்டி இருக்கறடா. இனி இத இழுத்துக்கிட்டே தான் அந்த மாட்டுக்கு முன்னால ஒரு கம்பு கட்டி விட்டுருப்பான். ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது. அதுதான் அதுக்கு தான் சொல்லுவோம் உலகத்துல தமிழ்நாட்டுல கால் கட்டுன்னு. கால் கட்டு இல்ல, கழுத்துல கட்டு. And he who was flying like a free bird, but now he was given a big stone for him and he was just made a stone to tie around his neck. விவாகம்.
It's vivaka. ஒரு பெரிய கல்லை நீ கட்டி இருக்கிறாய். அதாவது நான் மனைவியை சொல்லல புருஷனை சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்தா சொல்றேன். I am not telling a husband or wife and they have நம்ம got a stone. தான் கயிறு கட்டுறது இல்லல்ல. ஆனா ஒருத்தர் கல்யாணம் கட்டி இருக்கீங்க. And we are not tying any cords but we are married to each other. விசாரி. You must inquire. ஒருத்தர் விசாரி. You must inquire each other. எப்படி இருக்கற? How are you? இன்னைக்கு யாரும் விசாரிக்கிறதே கிடையாது. And now no one is inquiring others. மனைவி சோகமில்லாம போய்ட்டானா நல்ல வேளை படுத்துட்டாளா தொலைஞ்சா. So when the wife is not feeling well and you may say that okay we waited. வரும்போது அவ நேத்து இருந்த மாதிரி இல்ல காலையில போகும்போது இருந்த மாதிரி இல்லன்னா என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும். So when she was not keeping well and you have to ask her and how you are and you must inquire her. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்கானா மனைவிட்ட கேக்குறான். அழகா பேசுறான் அண்ணாள்ட்ட. ஏன் சாப்பிடாத இருக்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்ட்ட சொல்லு. எதுக்கு போட்டு நீ இப்படி அழுதுகிட்டு கிடக்குற? வாசிங்க 1:7 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமார இப்படி ஒரு நாள் தேவன் யோனாட்ட கேட்டார். And likewise the Lord asked like to Jonah. என்ன கேட்டாரு? What he asked? யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ, சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்க நல்லது போயான்னு சொல்லிட்டான். Until having anger is good, until my death and it is good for me. நான் வரமாட்டேன் நான் வான்னு கூப்பிடுறது இங்க நான் தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகு அது நிறைவேற விடாம தடுக்கிறது என்னை விட்டு தான் நான் எங்கேயோ சுத்திட்டு இருப்பேன். இப்போ எரிச்சலா இருப்பது நல்லதோ, சாகும் வரை எரிச்சலா இருக்கிறது என்னது நல்லது, போயிட்டு வாங்கன்னு சொன்னான். And he was telling that and Lord was asking me, dost thou well to be angry? And he said that it is better for me to die than to live. அதே மாதிரி புருஷன் கேட்டா சாப்பிட்டியானா, நான் சாப்பிடாம இருக்கேன், உனக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட யோனாக்களும் இருக்கிறீங்கன்னு சொல்றேன். So when the husband is asking whether you eat and he may tell that it is good for me to eat or not to eat, and such Jonas are here. ஒரு சிலர் விசாரிக்கிறதே கிடையாது. But some are not inquiring others. ஏன் விசாரிச்சேன்னா கடிச்சிடுவான்னு சொல்லி விசாரிக்கிறதே கிடையாது. Because when some are inquiring them, they may bite and so they will not inquire. தயவு செய்து உங்களுடைய சுக செய்தியை தெய்வம் விசாரிக்க விரும்புகிறார். Kindly and the Lord want to inquire your good news. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? ஒவ்வொரு நாளும் மொர்தெகாய் கன்னிமாடத்தின் வாசல்ல நிப்பான். And every day the Mordecai will come and stand near the courts of women. அவனுக்கு யாருடைய செய்தி தெரியணும்? And whose news is needed? யாருடைய செய்தி தெரியணும்? எஸ்தருடைய செய்தி தெரியணும். And he must be informed the news of Esther. அதுபோல சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து இறங்கி ஏதேன் தோட்டத்தில் உலாவுவார். அவருக்கு யாருடைய சுக செய்தி தெரியணும்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதனுடைய சுக செய்தி தெரியதுக்கு வருகிறார். And likewise and the Almighty God he will come to move around the Eden garden to hear the news about him, the creator of his own image and likeness, and he must hear the good news about them. எஸ்தர் 2:11 சொல்லிருக்கு, டெய்லி வந்துருவான், அந்த இடத்துக்கு வந்துருவான். And 2:11 of Esther it is saying that and he will come to the court of women every day. நான் வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கு? And how the woman was said to me? ராஜஸ்திரி ஆயிருவாளா? And will become a queen. சுத்தியிருப்பவளுக்கு ஒத்துக்குச்சா? And all the purification is good for her. சுகமா இருக்காளா? Is she keeping well? அவ எப்படியாவது ராஜஸ்திரியா மாறிடுவாளா? And somehow he will become a queen or not? இதுதான் எங்களுடைய ஆசை. And whose desire it was? நீ உட்காரு, எழும்பு, கையை உயர்த்து, இப்படி வா அப்படி வா, தூங்காத ஆய் பூயின்னு நாங்க மிரட்டுறதுக்கெல்லாம் எப்படியாவது உன்னை யாரா மாத்திரணும், மனவாட்டியா மாத்திரணும், அதுதான் மெயின். And sit, stand, don't sleep, and we are telling all these things because somehow you have to change the surprise. அதுதான் எங்களுடைய டார்கெட்டே அதுதான். And that is what our target. அதுக்கு தான் நாங்க சில நேரத்துல ஆபரேஷன் பண்ணுவோம். And so that's what we are making some surgeries in operation. சிலருக்குலாம் அந்த ப்ளூ மருந்து ஊத்தி விட்டுருவோம். And sometimes and we may apply the blue ointment. சிலருக்கு டிஞ்சர் அடிப்போம், கொஞ்சம் சூடா கலப்போம். And for some we will make a tincture to make a pot. தேவைப்படும் பொழுது நாங்க இஸ்ரவேலில் ரண வைத்தியனாக வரும், ஆபரேஷன் பண்ணுவோம். And sometimes and we will come a surgeon or like a physician will come as a God. எங்களுடைய நோக்கம் என்ன? And what is our purpose? ஆபரேஷனும் சக்சஸ் ஆகணும், பேஷண்டும் உயிரோட இருக்கணும். That operation must be success and the patient must come alive. நீ விசுவாசியாவும் இருக்கணும், மனவாட்டியாவும் மாறணும். You must be a believer and become a bride. இதுதான் எங்களுடைய டார்கெட். வேற எந்த டார்கெட்டுமே கிடையவே கிடையாது. And this is our target and we don't have any other targets. நான் ஒரு நாள் ஒரு சபையில சொன்னேன். And one day I said in a congregation. எப்ப ஒரு 2-3 மாசம் யாருமே தசமாகம் கொடுக்காதீங்க, விட்டுருங்க. நாங்க வாழ்றோமா நல்லா இருக்கிறோமான்னு பாரு. நாங்க இத நம்பி என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. நாங்க ஆகாயத்து பறவைகள், அது பாட்டுக்கு ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டாம், ஆனா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். And 1 month you don't give us time to check whether we are living or not living, and we are the fowls of the air, we don't want to gather or save anything, but the Lord is there to fulfill us. நமக்கு எல்லாருக்கும் ஐயோ வலி அடைஞ்சிருச்சேன்னு ரொம்ப துக்கப்படுறோம். ஆண்டவருடைய கான்செப்ட் எப்படி தெரியுமா? ஒரு வழி அடைப்பாரு, அடுத்து திறக்கிறது எத்தனை வழி? டப்புன்னு 7 வழியை திறந்துருவார். And what we are feeling, the Lord is shutting the ways, and what is the concept? அப்ப தேவன் ஒரு டோரை மூடுறாருன்னா கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாருன்னு அர்த்தம்? அல்லேலூயா. எத்தனை வழி திறக்க போறாரு?
7 வழி திறக்க போறாரு, அதுக்கு தான் ஒன்னு அடைச்சிருக்கிறார். If the Lord shut one way, his own will open the 7 ways, and that's what the purpose of the Lord who called you. அதனால தான் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்றது உண்டு. So often I used to preach like this. நான் ஒரு காலத்துல யோசிச்சேன், And one time I have think like ஊழியங்களுக்கு இவ்வளவு தேவையா, இவ்வளவு செலவழிக்கணுமான்லாம் யோசிச்சேன். I thought that and we have to spend this much of amount for them. அதுக்கு பிறகுதான் யோசிச்சேன், And then after I consider, எனக்கு எவ்வளவு தேவை கூடுதோ அவ்வளவு ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? ஜனத்துக்கு வரும். so when my needs are increasing and that kind of blessings will come to the people. அது ஒரு புது ஒரு கான்செப்ட நான் படிச்சுக்கிட்டேன். Then after I learned this new concept. இப்போ எனக்கு ஒரு 5 கோடி வேணும். I need 5 crores. என்னடா இந்த ஆளு சும்மா இருந்தாரு, இந்த சிப்பா போட்டுக்கிறவருக்கு எதுக்கு 5 கோடின்னு நீங்க கேட்கலாம். And you may tell that and he was having this uniform, why his need of 5 crores? இந்த ஆளுக்கு ஒண்ணுமே கிடையாது, பேக்ரவுண்டே கிடையாது. And no background for him. சிங்கிள் மேன். He was single man. இவருக்கு எதுக்கு 5 கோடிமே? And why his need of this 5 crores? அப்படி இல்ல, நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறது எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். எவ்வளவு? 50 கோடிக்கு நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். And if you ask our sisters and may tell that and say I am in need of 50 crores. நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தலை சுத்தி இருந்தாலும் ஏதோ பேராசை பிடிச்சிட்டாங்க. And you may think that I got the covetous. அப்படி அல்ல. It's not like that. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடங்கள், வீடு, பெய்தோம், பல காரியங்களுக்கு தேவைப்படுது. So in every places, in every branches for the lands and for areas and houses, and we are in need of this money. இப்போ எனக்கு 5 கோடி தேவை. Now I am need of 5 crores. இப்போ நான் ஆண்டவரே எனக்கு 5 கோடி தாங்க, 5 கோடி தாங்க, 5 கோடி தாங்க உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது. So I cannot inform to you all, I must ask unto God, give me 5 crores. இவ பிரசங்கத்துக்கு தான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. And please don't mistake me just for preaching and telling ஆனா this. எனக்கு 5 கோடி தேவை, நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன். I am in need of 5 crores, I pray for it. எப்படி கொடுப்பாரு? How he will give? எப்படி கொடுப்பாரு? சியோன் பெந்தேகோஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுவானா? சாயன் பெண்டிகாஸ் சர்ச்சில இருந்து ஒருத்தன் கொடுத்துட்டு போயிடுவானா? Will anyone come from the Zion Pentecostal church? இல்ல லூத்தரன் சர்ச்சில இருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுவானா? Or from a Lutheran church will he give the money? எங்க இருந்து வந்து கொடுப்பான்? From where he will give? இப்போ எனக்கு வந்து 5 crores தேவை. I am in need of 5 crores now. நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன், ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே தாங்க. I am praying, Lord give me and give me this money. ஆண்டவருடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? And you know what is the concept of the Lord? எனக்கு இந்த 5 கோடி வேணும்னா இந்த கொணவட்ட சபையில உள்ள விசுவாசிகளை bless பண்ணனும். If I need 5 crores and the Lord have to bless the members of this Konavatam church. இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து 50 கோடி கிடைக்கணும். And all together will get 50 crores. இப்போ 50 கோடி கிடைச்சு நீ அது உண்மையா இருந்தாடா, அது வேற பிரச்சனை, அது ரெண்டாவது சொல்றேன். And that is the next problem when you are faithful and when you receive the 50 crores. இப்போ 50 கோடி உனக்கு கிடைச்சு When you get the 50 crores. நீ வந்து தசமபாகத்தை ஒழுங்கா கொடுத்தாதான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிற என் பிரேயர் என்ன செய்யுது? சக்சஸ் ஆகுது. இதுல நீ கிடைச்ச உடனே இதோட ஜோரா ஓடியே போயிட்டு இயேசுவே ஆண்டவரே பார்த்து கொடுத்துட்டாரு, இனிமே இங்கிட்டாவது போயிடக்கூடாதுன்னு நீ எஸ்கேப் ஆயிட்டேனா இன்னொருத்தனை கொண்டு வரணும். If you pay the tithes faithfully and you are getting the money and if you are going out and the Lord will bring some other to the place. இது என்ன ஆகும்? And what will happen? என் பிரேயர் இன்னும் லேட் ஆகும். And my praise will எனக்கு ரிசல்ட் வர்றதுக்கு லேட் ஆகிட்டே and இருக்கும். will delay for the result to come. நான் போட்டு போராடுவேன். கர்த்தர் சொல்வாரு, நான் 50 கோடி கொடுத்துட்டேன் பாரு, நான் எனக்கு கிடைக்கலமே. கடைசில பார்த்தா உள்ள ஒரு 2-3 கருப்பாடு கிடக்கும். இவன் காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டான். கார் கிடைச்சது, வீடு கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் எதுல செட்டில் பண்ணிட்டான்? வேற லைன்ல செட்டில் பண்ணிட்டானே ஒரு புது விசுவாசியை கொண்டு வருவார். And there may be 2 black sheep among them and they will not pay the tithes properly, so I will not be getting the right amount and the Lord will bring other 2 souls as a new இந்த birthday. கான்செப்ட் புரிஞ்ச உடனே நான் 50 கோடிக்கு போயிட்டாங்க. So after knowing this concept and then I was shifting to the 50 crores. அப்ப நம்ம சபையில உள்ள சென்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை கோடி வரணும்? 500 கோடி பெரிய காரியமாங்க? 500 கோடி பெரிய காரியமா? போன வாரம் ஒரே ஒரு 3 பேர் வீட்ல ரைடு பண்ணி 605 கோடி எடுத்துட்டான். So last week when they go for ride in 3 houses and they have taken 60 crores. 3 பேரை ரைடு பண்ணி லாஸ்ட் வீக் தமிழ்நாட்டுல எவ்வளவு எடுத்துட்டான்? 605 கோடி 385 கிலோ தங்கம் எடுத்துட்டான். 3 வீட்ல அந்த கம்பெனியை சேர்த்து 605 crores. நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சா கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும்? கூரையை பிச்சிட்டு கொடுக்கும். And the Lord who blesses here and these many people are sitting here, if the Lord bless you and he will tear the roof and he will give the money. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ உண்மையா இருக்கணும். But only one thing, you must be faithful. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில் அதிகாரியா நான் மாற்றுவேன். If you become faithful in few things and he will make you a leader. உன்னுடைய சுக செய்தியை தேவன் விசாரிக்க கன்னிமாடத்தின் வாசல்ல வந்து நிக்கிறார். And the Lord is standing near the courts of women and to hear the good report over you. உன்னை தேடி வருவாரு. He'll seek after you. எப்படி இருக்கறான்? How you are. நீ சுகமா இருக்கறியா? Are you keeping well? ஏன் துக்கப்படுற? And why you are grieved? ஒரு சகோதரன் பயங்கர வியாதியில இருந்தாரு. And one brother was sick very time. நைட்ல வந்து கர்த்தர் நெற்றியில தொட்டு சொன்னாராம், நீ பயப்படாத. At the night நான் இருக்கிறேன். And the Lord said, "By the forehead, I am with you." அந்த ஒரே வார்த்தையில அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. And within a single word and he got healing. அப்ப நீ சுகமா இருக்கிறத தேவன் நினைச்சுகிறாரு, விரும்புகிறாரு. And the Lord desire about your healing. அதான் உன்னுடைய சுக செய்தி. And that is your good news. ஒன்று துர்ச்செய்தி, மற்றொன்று உன்னுடைய சுக செய்தி. And one is evil report and another is good news. மூன்றாவது, And thirdly, ஒரு விசுவாசி ஊழியக்காரன் வாயில ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நற்செய்தி இருக்க வேண்டும். a believer or servant of God when they were saluting other and they must come. அது என்ன நற்செய்தி? And what is the good tidings? ஓட்டத்தை முடித்தேன், I have in my race. விசுவாசத்தை காத்துக்கொள். I kept my faith.
இது நற்செய்தி. And this is good news. இன்னைக்கும் கூட நீங்க பல காரியங்களுக்காக காத்திருக்கீங்க. Even today you are waiting for many matters. உங்களுக்கு நற்செய்தி பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார். And the Lord is sending good news from heaven. நீதிமொழிகள் 25:25. 25 of Proverbs. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அது என்ன தூரதேசம்? And which is the forecast? பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி உனக்கு விடாய்த்து போயிருக்கிற உனக்கு குளிர்ந்த தண்ணீர் போல இருக்கும். As cold waters to a thirsty soul is a good news from a far country of heaven. நீதிமொழிகள் 15:30. 15:30 of Proverbs. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஒரு நற்செய்தி கிடைச்சதுன்னா நம்முடைய எலும்புகள் எல்லாம் புஷ்டி அடைய ஆரம்பிச்சு. When you get good report and your bones will become fat. இன்றைக்கு உங்களுடைய வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன? And what is the news comes out of your mouth? இந்த மார்க்கத்துல நீங்க ஓடுறீங்க. In this religion you are running. ஆனா இந்த மார்க்கத்துல உனக்கு என்ன செய்தி கிடைக்குது? But what news you are getting in this way? உன்னுடைய வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன? And what is the news comes out of your mouth? ஒருவேளை நீ கெட்டிக்காரனா இருக்கலாம், ஆனா உன் வாயிலிருந்து வர்ற செய்தி துர்ச்செய்தியா இருக்கும். Perhaps you may be intelligent, clever, but what is the news that comes out of your mouth? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல First Kings chapter 1. ஒரு ஆசாரியனுடைய பையன் ஓடி வந்தான். The son of the priest ran after him. அபியத்தாருடைய பையன் ஓடி வந்தான். And the son of Abiathar he came running. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டாங்க. And he called and asked him what. அதோனியா கூப்பிட்டு சொல்றான், நீ கெட்டிக்காரன், செய்தி என்ன அப்படினா. And Adonijah said that you are clever and what is the news? அவன் சொன்னா நான் கெட்டிக்காரன் தான், ஆனா சாலமோன் ராஜாவாயிட்டான், அதான் இப்போ செய்தின்னு சொன்னான். And he said I am mighty man, that's not matter, but Solomon became a king now. 44ஆம் வசனம். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். எப்படி? அவன் சொல்றான், நீ கிட்ட வா, நீ ரொம்ப கெட்டிக்காரன். And he said that come near me and thou art a valiant man. 42ஆம் வசனம் தானே? Verse 42. 42. அதான் நானும் சொன்னேன். நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வரவன். And thou art a valiant man, bring us good tidings. ஆனா ஆள் கெட்டிக்காரன். அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சாலமோன் ராஜாவாயிட்டான், இப்ப என்னையா செய்தினா? அதோட எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஓடிவிட்டாங்க. He is a mighty man, but the king, Solomon became a king, and from that everyone fled away from him. நீ கெட்டிக்காரனா இருக்கலாம், உன் செய்தி எப்படி இருக்கு? You may be a valiant man, and how is your news? இதை குறித்து நீங்கள் இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, When you see about this in another aspect. 2ஆம் சாமுவேல்ல நான் பார்க்கும் பொழுது, When you see 2nd Samuel. அப்சலோமுக்கும் ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கிறது. And there is about battle between Absalom and the king. ராஜா வனாந்தரத்துல இருக்கிறான். And now the king is in wilderness. யோவாப் யுத்தகளத்துல நின்னு கொண்டிருக்கிறான். Joab is standing in the battlefield. யுத்தம் மும்முரமாய் போயிட்டு இருக்கும்போது, And now when the war is going in front, 10 பேர் சேர்ந்து அந்த அப்சலோமை அடிச்சு கொல்றாங்க. And 10 together and they join together and they beat Absalom. இப்போ செய்தி போய் ராஜாவுக்கு சொல்லணும். Now the news must be informed to king. 2 சாமுவேல்ல நீங்க பார்க்கும் பொழுது, You see in 2nd Samuel. 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நீங்க பார்க்க You முடியும். can see this incident in chapter 18. இப்போ 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னாச்சு. Now all the 10 together killed him. இப்போ ஒருத்தன் வந்து சொல்றான், Now they came and said this. நான் ராஜாட்ட போய் சொல்லட்டுமா? Shall I inform to the king? நான் ஓடட்டுமா? Shall I run? நான் செய்தியை கொண்டு போகட்டுமா? Shall I go and inform the news? 19ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 18:19ல ஒருத்தன் வந்து சொல்றான், நான் செய்தியை கொண்டு போக ஓடட்டுமா? 2nd Samuel chapter 18 verse 19 he was asking, let me now run and bear the good tidings to அப்ப king. யோவாப் சொன்னா, And the Joab said, இன்னைக்கு நல்ல செய்தி இல்ல, and this is not good news. வேண்டாம். No need. இன்னொரு நாள் நல்ல செய்தி இருக்கும்போது நீ என்ன செய்ய? போய் சொல்லு. And thou shalt bear good news another day. வீட்ல போய் நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. And you read this when you go home. அவன் நான் இந்த செய்தியை சொல்ல நான் ஓடட்டுமா என்றான். And he asked, let me now run and bear the good tidings. இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது. And he said that thou shalt not bear tidings this day. இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம். And thou shalt bear tidings on another day. இந்த செய்தி நல்ல செய்தி இல்ல. And this tiding is not good tidings. அப்சலோம் செத்து போயிட்டான், இந்த செய்தி சரியான செய்தி கிடையாது. Absalom died and this is not the right news. நீ வேண்டாம். You don't want. நீ நில்லு. Stand. உடனே அடுத்தவனை கூப்பிட்டான். And he called the another one. கூஷின்னு ஒருத்தன் வந்தான். And the Cushi came. அவன் ஒரு எத்தியோப்பியன். And he was an Ethiopian. Black man. And he was. அவனை சொன்னான், நீ போய் செய்தியை கொடுன்னு சொன்னான். And he said, you go and inform the news. அவன் போயே போயிட்டான். And he left the place. ஆனா முதல்ல சொன்ன ஆளு வந்து திருப்பி சொன்னான், நானும் போறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் அடம் பிடிக்கும் பாத்தீங்களா, நானும் போறேன். இவனுக்கு பார்த்தான், இவன் விளங்காதவன் போல இருக்கு. சரி போ ஓடுறேன்னா ஓடுன்னு சொல்லிட்டு. And so he wanted to let me go and said that you go on then. ஆனா இந்த ஓடுறான்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தான், ஓட வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தாங்க. இன்னொருத்தனை ஓட சொல்லியாச்சு, அவன் ஓடிட்டான். ஆனா இவன் செகண்ட் ஓடினான் பாருங்க, இவன் பயங்கர ஸ்பீடு, அவனை பீட் பண்ணிட்டான் உள்ள. And he went second and he was so speed and he bet him and he ran forward. அன்னைக்கு ஒரு ரன்னிங் ரேஸ பார்த்தேன். And I saw a running race at the time.
ரவுண்டு It was circle குட்டீஸ்க்கு ஓட விட்டுருக்காங்க. and they made all the small kids இப்படி run. ஓடி வந்து இந்த ரவுண்ட்ல வந்து நீங்க வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட். And they have to end the circle and if you come there and you will be first. எல்லாம் 1 2 3 சொல்லி ஒருத்தன் தள்ளி விட்டான் ஓடுறான்னு சொல்லி. And they tell 1 2 3 and they tap 1 to move around. இதெல்லாம் லைன்ல போயிட்டு இருக்கு. when all ஒரு பையன் இப்படி இப்படி போய் இப்படி இப்படி வந்துட்டான். So when we crossing the line on this way. எப்படி நீங்க அத பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஜோக்கா இருக்கும். நீ இங்க வந்து நின்னா போதும்னாங்க இல்லையா, அவன் சர்றன்னு இப்படி போயிட்டு இங்க வந்துட்டான். இவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கான். இந்த பிள்ளையாரு முருகனும் சுத்தினாமா உலகத்துல. இவன் அம்மா அப்பாவை சுத்திட்டே வந்துட்டாமா, முடிந்து விட்டதும்மா. இவன் அன்னைக்கு மாலையில போய் உட்கார்ந்திருக்கான், பழமே கிடைக்கலன்னு சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நான் பைபிள்ல இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Let's come. என்ன நடந்துச்சு? What happened there? இப்ப இவன் ஓடுறானா நீ ஓடி தொலைன்னு சொல்லிட்டாங்க. And now he wanted to run and he said let you go run. ஓடி போய் வந்துட்டான், ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க. He ran and came front. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுவேன் இது. I like this subject most, so I am speaking so interestedly. இப்ப ஓடி வர்றான். Now he keep running. ஒலிமுக வாசல்ல இருந்து ஜாமக்காரன் பாக்குறான். And now from the gate and the watchman was looking at him. தாவீது பக்கத்துல நின்னுட்டே இருக்கிறான். And the David was standing near him. அப்ப அவன் பார்த்துட்டு சொல்றான், ஒருத்தன் ஓடி வர்றான் ராஜாவேன்னு சொன்னான். And he said and one is running up to him. ராஜாவே ஒருவன் ஓடி வருகிறான். And he said the king one is running. ராஜா தாவீது ரொம்ப சென்டிமெண்டா பேசுறான். ஒருத்தனா ஓடி வரான், ஒருவனாய் வந்தால் நற்செய்தி தான் இருக்கும். அந்த காலத்துல இருக்கிற சென்டிமெண்ட். And that was sentiment of those times, if one was running and after it will be good news. வாசிச்சு பாருங்க 24 வசனம். Verse 24. 25. கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். ராஜா வந்து இப்ப நற்செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராஜாதி ராஜா வருகையில உன்னை சேர்க்கிறதுக்கு உன் வாயில இருந்து நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Now the king is expecting good tidings and the king of kings is expecting during the rapture and he must get the good tidings from your mouth. அப்ப அடுத்த ஒரு செய்தி கொடுக்கறான். And the other news is informed. ராஜாவே இன்னொருத்தன் ஓடி வருகிறான். And he tell another is also coming. ரொம்ப ஃபாஸ்டா வர்றான். And he is coming so fast. வர்றவனுடைய ஓட்டத்தை பாத்தீங்கன்னா சாதோக்கின் குமாரன் அகிமாஸ் மாதிரி தெரியுது. ஆளெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. And they that coming after you can see and he was the Ahimaaz the son of Zadok. யார் இவன் தான் போட்டுமா போட்டுமா போட்டுமான்னு சண்டை போட்டுட்டு இருந்தானே, இவன் தான் அந்த ஆள். And he was the one who was making competition that let me go, let me go. full speedல வராங்க. And he was coming in full speed. அப்ப அவன் சொல்றான், யார் வர்றது? அகிமாஸா? And the king asked, who is that? It is Ahimaaz. அகிமாஸ்னா நல்ல மனுஷனாச்சே. And Ahimaaz is a good man. உனக்கு சபையில நல்ல பேர் இருக்கு, மேல நல்ல பேர் இருக்கான்னு பார்க்கணும். இப்ப அதான் பிரச்சனை. You are having good name in the church and you must see check whether you are having a good name in heaven. 27 வசனம். Verse 27. மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். எப்படி வந்துட்டான்? He came. வந்து ஸ்பாட்ல வந்து நின்னுட்டாங்க. He came at the spot. வந்து வேகமா வந்து நின்னான். And he came speed and he முகங்குப்புற விழுந்தான். And he fall face to the ground. ராஜாவை வணங்கினான். And he was saluted king. ராஜா கேட்டான், செய்தி என்ன? And the king asked, what is the news? செய்தி என்ன? And what is the news? அவன் தவிச்சிட்டு போய் நிக்கிறான். செய்தி என்ன அப்படினு. And he was grown and asked, and what is the news? அவ்வளவு தூரம் நான் போறான்னு ஓடிட்டு வந்துட்டு சொல்றான், நான் புறப்படும் போது அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. So when I was எப்படி இருக்கும்? there was a great peril, I don't know what is the news. நீங்க வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க. You go and read it. நான் புறப்படும் பொழுது பயங்கரமான ஒரு சந்தடியாக இருந்தது. So when I was departing and there was a loud voice. பட் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. But I don't know what is the news. இதுக்கு இவ்வளவு நேரம் ஓடுன நீ? இதுக்கு இவ்வளவு நேரம் ஓடுன நீ? Or you were running for this side? கலாத்தியர்ல சொல்லி இருக்கிறது, நன்றாய் ஓடினீர்களே இப்ப ஏன் இப்படி மாறிட்டேன்னு கேக்குறாரு. In Galatians they said that and ye have run well and what if happened like this? மணிக்கணக்கா ஓடி காலெல்லாம் பிச்சு ரத்தம் வருது, அந்த ஸ்பீட்ல ஓடி போய் முன்னால போனவனை நீ பீட் பண்ணிட்ட, கரெக்டா போய் சேர்ந்தாச்சு. ஆனா உன் வாயில என்ன இல்ல? செய்தி இல்ல. You ran with a high speed and you bet everyone they come after you, but you are able to come now, but no, there is no news in your mouth. ராஜா உன்னை கெட்டிக்காரங்கறான், நல்லவன் சொல்றான், ஆனா உன் வாயில இருந்து நற்செய்தி இல்லையே. Now the king is telling that they is a valiant man and good man. அப்ப நீ ஓடினதும் ஓடுகிறதும் விருதாவாய் போய்விட்டது. And that you have run became a vain. நீ நகையை கலத்தி இருக்க, You have removed the jewels. மீசை எடுத்திருக்கிற, And you have taken the மருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்ற, You tell that you will not take the தசமபாகம் கொடுக்கிற. And you have picked the உலகத்துல என்னென்ன பைபிள்ல சொன்னாங்களோ, நாங்க என்னெல்லாம் சொன்னோமோ எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் ஓடிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லன்னா என்ன பிரயோஜனம்? And whatever said in the Bible you have followed everything, but you are telling that there is nothing with you, that you have run after this month. அடுத்து வர்றான். And next step, I am a person. அப்பாயிண்ட் பண்ண ஆள் கரெக்டா வர்றாங்க. The one was appointed, he came correctly. 31 வசனம். Verse 31. இல்ல ஒரு நிமிஷம். இவன் போய் அங்க பெரிய சத்தமா இருந்துச்சு அப்படி நான் பாருங்க, ராஜாக்கு வந்த டென்ஷன்ல, ஏய் போய் நில்றா, ஓரத்துல நில்லு,
போ ஓரத்துல நான். He turned அடுத்த வசனம் 30 வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். ஒரு பக்கத்துல போயிட வேண்டியதான். எருசலேம் கிடைக்காது, எங்க கிடைக்கும்? புதிய வானம் புதிய மூவியம், ஒரு பக்கத்துல நீ போயிட வேண்டியதான். அவ்வளவு தூரம் ஓடுனது, நகையை கலத்துனது, தாலியை கலத்துனது, என்னதமா கலத்திருக்க, எல்லாம் போனதெல்லாம் வேஸ்ட். And you turned aside and said that you to stand still, and what you have done, remove the jewels and all things become a waste, because ask him to stay aside. பொறுமையோடு சீராய் ஓடினவன் வருகிறான். And they that run patiently and perfectly have come now. 31. இதோ கூசி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி. எப்படி வந்த உடனே என்ன சொல்றான்? எனக்கு ஒண்ணும் தெரியாது, அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு, எல்லாரும் ஓடினாங்க அப்படிலாம் சொல்லல. என்னது அழகா சொல்றான், வந்தவனே ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை. And he did not say that there was a great tumult, and he said, "Oh king, it was a good tidings." அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது? And what word is coming out of your mouth? உன் வாயில நற்செய்தி உண்டா? Is there good tidings in your mouth? உன்னுடைய வாயில நல்ல செய்தி இருக்கா? Is there good news in your mouth? உன்னை நல்ல மனுஷம்பாங்க, கெட்டிக்காரம்பாங்க, ஐயோ நீ ஒருத்தனா வந்தா நல்லவன், ரெண்டா வந்தா நல்லவன் சொல்லுவான். ஆனா உன்னுடைய ஓட்டத்தின் முடிவில ஒரு ஓரத்துல போய் நில்லுன்னு சொல்லிடக்கூடாது. And they will tell that you are a valiant man, you are a strong man, you are so good man, by encouraging by telling all these things, and at the lamb of the day you shall say, you will stand aside. இனிமேல் உங்கள் வாயிலிருந்து நற்செய்தி பிறக்கட்டும். So from here around, let the good news come out of your mouth. என்ன நற்செய்தி நீ சொல்லணும்? So what good tidings must come? என்ன நற்செய்தி? And what is the good news? லூக்கா 2:10 படி இயேசு பிறந்தார், இயேசு வந்தார்ங்கற நற்செய்தியை உலகுக்கு சொல்லுங்கள். And the good tidings were telling that Jesus was born and Jesus was born at the time. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். And this is the time of day to spread. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள், நாம் மௌனமா இருக்க கூடாது, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். In 2 Chronicles chapter 7 verse 9 we are telling that, and we should not keep silent, and this is the day to proclaim the good tidings. சுவிசேஷத்தை சொல்லுங்க. And you must proclaim the gospel. சமயம் வாய்த்தால வாய்க்காவிட்டால் இயேசுவை சொல்லு. I mean, the season may come or not going, but you have to tell about Jesus. வேலை ஸ்தலத்திலே இயேசுவை சொல்லு. The place that you are working, you must tell about Jesus. உட்காரும்போது எழுந்திருக்கும்போது வீட்ல பிள்ளைகளோடு படுத்திருக்கும்போது எழும்பும்போது வசனங்களை பேசு. When you sit, when you stand, when you sleep with your children, you have to keep speaking about the verses to your children. உன் வாயிலிருந்து நற்செய்தி வரட்டும். Let the good tidings come off of your mouth. உன் வாயிலிருந்து நற்செய்தி வந்தா உனக்கு பரலோகத்திலிருந்து நற்செய்தி வரும். When the good tidings come off your mouth, and the good tidings will come. வா என் மணாளியே என்று அவர் உன்னை கூப்பிடுவார். And the Lord will call you, come, spirit and bride. எக்காள சத்தம் உனக்கு கேட்கும். And you will hear the trumpet sound. இந்த உலகத்துல நீ நற்செய்தி சொன்னால் உனக்கு எக்காள சத்தம் கேட்கும். So when you are proclaiming good news, and you will hear the good tidings and the trumpet sound. லூக்கா 1:19 சகரியாவுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டது. In 1:19 of Luke, and the new news were given to Zechariah. உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான். And you will get a child. அவன் யோவான் ஸ்நானகன். And his name is John Baptist. அவன் ஸ்திரீகளிலே பிறந்தவளிலே பெரியவனாய் இருப்பான். And he will be higher among all of his sons. அவன் பிரதிஷ்டையோடு இருப்பான். And he will be consecration. இப்படிப்பட்ட நற்செய்திகள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கேட்கட்டும். And let the glad news that your children hear. உங்க பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு இருக்கறாங்கன்னு மத்தவங்க சொல்லணும். And others must see that your children is with consecration. உங்க பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கறாங்கன்னு சொல்லணும். And they must tell your wife is praying. உங்க பிள்ளை பரிசுத்தாவியில நல்லா நிரம்பறான்னு சொல்லணும். And they must tell your children is filling in spirit. அதுதான் நற்செய்தி. And that is good tidings. உன் பிள்ளையை பத்தி துர்ச்செய்தி வரக்கூடாது. And bad tidings should not come out of your children. உன் பிள்ளை நல்லா ஜெபிக்கறான். And your children is praying. உன் பிள்ளை கர்த்தருக்காக ஜீவிக்கறான். And they are living for God. இதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்குது. உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும், அந்த பிள்ளை தெய்வீகமாய் வளருவான். And this is a news from heaven, and you will get a child and he will grow divinely. நாளாகமத்தில் சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன? And what is the good news said in கர்த்தர் சத்துருக்களை மடங்கடித்தார் என்கிற நற்செய்தி. And the Lord have discomfited the enemies. லூக்கா 2:10 சொல்லப்பட்டது இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி. And Luke 2:10 they said that and Jesus was born. லூக்கா 8:1 பார்க்கும் பொழுது When you see in Luke 8:1 தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை இயேசு பிரசங்கித்தார். and Jesus proclaimed or preached the tidings of the kingdom of heaven. மார்க் 16:10 பார்க்கும் பொழுது When we look into 16:10 of Mark, இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி நற்செய்தியாக சொல்லப்பட்டது. and Jesus, it was informed the good news that Jesus was resurrected. 1 தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3:6 of 1 Thessalonians, அன்பு விசுவாசம் இவைகளை குறித்த நற்செய்தி சொல்லப்பட்டது. and the good news was said about the faith and love. 7 விதமான நற்செய்தியை நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். I have told you the 7 kinds of good things. யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார் என்கிற நற்செய்தி. And the good news about they were conquering in the உன் battle. பிள்ளை தெய்வீகமாக வளருவான் என்கிற ஒரு நற்செய்தி. And the news and your child will grow divinely. இயேசு நமக்காக பிறந்தார் என்கிற நற்செய்தி. And Jesus was born for us, and that is a good report. இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியாக பிரசங்கித்தார். And Jesus proclaimed or preached the kingdom of heaven as a good news to the people. இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு நற்செய்தி. And Jesus was resurrected as a good report. நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கிறோம் என்கிற நற்செய்தி. And the good tidings that we are lovable to each other. நாம் விசுவாசத்தில் நிற்கிறோம் என்கிற நற்செய்தி. And the good news that we are standing in faith. இந்த செய்தி சுற்றுப்புறம் எல்லாம் பரவனாதான் நம்ம சபை வளரும். Only when these good tidings spread around and our church or congregation will grow. மத்தேயு 14:35 பார்க்கும் பொழுது இந்த செய்தி சுற்றுப்புறம் எல்லாம் இந்த நற்செய்தி பரவிற்று. When you see
in 14:35 of Matthew, and this good tidings started to spread around. உன்னை பத்தி மத்தவங்க பாக்கும்போது அந்த சபைக்கு போயிட்டானா நல்லா இருக்கறானா ஆசீர்வாதமா இருக்கறானா சாபம் போயிடுச்சான் அவனுடைய குணங்கள்லாம் மாறிடுச்சான் அவன் வருகையில போறானா இப்படிப்பட்ட செய்திகள் மத்தவங்களுக்கு கிடைக்கணும். So when the others are caring about you and they must get the news and they have joined in this congregation and they are right and well and they are consolation and they were blessed and they become friends. மாமியார் கேக்குறார் மருமகளை பார்த்து உன் செய்தி என்ன? And mother-in-law is asking to daughter-in-law, what is your news? அவ அழகாக சொன்னாள். And she has beautifully நான் said. இன்னைக்கு ஒரு களத்துக்கு போனேன். And today I went to a field. அது போவாசின் களம். And I saw அந்த Boaz. மனுஷனுடைய களத்துக்கு நான் போனேன். I went to the Boaz field. எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு. And these things happened to me. என்னுடைய தேவைகள் எல்லாம் And சந்திக்கப்பட்டது. my needs were met. எனக்கு 6 படி மாவு வார்க்கோதுமை கிடைச்சது. And I got the small veins. உன் காரியத்தை நான் பார்க்கறேன்னு அவர் சொன்னாரு. And he said that I will look after matter. இப்படி எல்லா செய்திகளையும் தெளிவா சொன்னார். And he said all the news very clearly. இந்த சபைக்கு போனே உன்னுடைய செய்தி என்ன? You went to this congregation, what is your news? அப்படி கேட்டா நீ என்ன சொல்லுவ? If you ask someone, what will you answer? அந்த சபைக்கு போன பிறகு எனக்கு சுவிசேஷ உபதேசம் கிடைச்சது. After going to the congregation of church, I got the doctrines. சொல்ல முடியுமா? Can you tell? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் கிடைச்சது. I got the particles of the saints of the light. எனக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. I got a prayer support. இதுதான் உன்னுடைய செய்தியா இருக்கணும். This must be your news. ஓடுறது பெருசல்ல. It is not a thing to run. ஓட்டத்தின் முடிவில் நற்செய்தி வேண்டும். At the end of the race and you must have a good tidings. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நற்செய்தி இல்லாமல் தயவு செய்து யாரும் ஓட்டத்தை முடிக்காதீங்க. அப்படி முடிச்சா ஒரு பக்கத்துல போய் எங்கேயோ நிப்ப. And without good tidings and don't run in your race and at last and you may turn aside or stay ஒரு aside. 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். For 2 minutes let us all close our eyes and bend our knees. நான் இந்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்றேன். Let me repeat these words. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன? And what is the tidings that comes out of your mouth? அது துர்ச்செய்தியா நற்செய்தியா? Is it a good report or evil report? இந்த காலை வேளையில நீ வந்திருக்கிறாயே உன் சரீரத்தின் நிலவரம் என்ன? உன் சுக செய்தி என்ன? This morning time you have come here and what is your good news and what is the state of your body? உங்களை எத்தனை பேர் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? And how many are able to see that and I was able to prosper all things and wish about things? எனக்கு மனதுல விடுதலை கிடைச்சிருக்கு. I got deliverance in mind. நான் நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன். I am free now. நல்ல தேவ சமூகத்துக்கு போறேன். I am going to the presence of நல்லா God. ஜெபிக்கிறேன். I am praying well. ஆவியானவர் என்கிட்ட And பேசுறாரு. Spirit of God is dealing with me. என்னை ஆவியானவர் கைட் பண்றாரு. And the Spirit of God is dealing with me. என்னை லீட் பண்றாரு. He is leading me. எனக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கறாரு. He gives me a needed counsel. என்னுடைய கையின் பிரயாசங்களை And ஆசீர்வதிக்கிறார். he blesses the labor of my hands. தேவன் ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்கிறார். And God is with me every day. நல்ல சுகமா வச்சிருக்கிறார். And he keeps me in a good healing and health. உங்களை எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? How many can tell this? உன்னுடைய சுக செய்தியை தேவன் விசாரிக்கிறார். And the Lord inquires your good tidings. அதுக்கு தான் நீ இங்க வா உன்னை பாப்பாரு. பார்க்கிறதுக்கு அவர் வருவார். And so the Lord may say, come I look அன்றைக்கு at you. ஏதேன் தோட்டத்திலே உலாவினவர் இன்றைக்கு இந்த தோட்டத்திலே உலாவி உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அதை சரி செய்ய விரும்புகிறார். He who moved in the Eden garden of those times and he was moving in right now in our midst and he wants to second you and want to make you perfect. உனக்கு ஒரு சுகத்தை தரும்படியாக விரும்புகிறார். And he comes unto desires to உனக்கு give ஒரு you பலன் healing. கொடுக்கும்படியாக விரும்புகிறார். He wants to give you a strength. உன்னுடைய நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். He wants to deliver you out of your affliction. உன் கூக்குரலின் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்க And விரும்புகிறார். he wants to answer your crying and groaning pains. அவர் உன்னை விசாரிக்கிற தேவன். And he is the Lord who visits you. அவர் கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல. And he is not the Lord who watches over you not. அவருடைய ஆசை என்ன? What is his desire? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். And you must be prosper above all things. ஆனா உன்னுடைய அறிக்கை என்ன? And what is your confession? என் சுகவாழ்வு பறந்து போயிட்டுன்னு சொல்ற. And you see my prosper days have gone away. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். Today I am telling in the name of Jesus. என் சுகவாழ்வு பறந்து போயிற்று என்று உன் வாயில் சொன்ன அதே வாயில என் சுகவாழ்வு துளிர்த்தது என்று நீ சொல்லப் போகிறாய். The life of prosperity have gone away. The same you are going to confess and the life of prosperity was brought down now. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many are believing this now? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். And your life days of prosperity will profoundly be brought out. உன்னுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். And the Lord desires your healing. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளே ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். And today the Lord desires to give you glad tidings. இதுவரைக்கும் உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்தி பரப்பப்பட்டிருக்கலாம். Until now about you, about your children, a bad news may be spread out. அதனால நீ மனவேதனை அடைஞ்சிருக்கலாம். And you may be vexed in spirit. ஐயோ நம்முடைய பிள்ளைகளை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே, இப்படி நடந்துருச்சே, நம்ம பிள்ளைகளும் சரியில்லாம போயிட்டாங்களே நீ வேதனைப்படலாம். And you may feel pain. They tell about my children like this and they told me like this. இன்றைக்கு கர்த்தர் உன் வாயிலிருந்து நற்செய்தியை இனிமேல் கொடுக்க விரும்புகிறார். From today the Lord does want to give me a good tidings from your mouth. என்ன நற்செய்தி? And what is the good tidings? என் ஜெபம் கேட்கப்பட்டது. And my prayers were answered. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிக்கிறோம். And I and my household will serve the Lord. என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். My children are praying. என் பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்கிறார்கள். And my people are living for the Lord. என் புருஷன் கர்த்தருக்காக நிற்கிறார். My husband is standing for the Lord. என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் செடி. And my wife is the tree but bear the fruits of the trees. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள். And my children are olive plants. என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன். My husband is the one who walks fearing God. எத்தனை பேர் இப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring this? உன் வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரும். And
அது comes out. நற்செய்தியா இருக்கும். And it might be the good tidings. என்ன செய்தி? And what is the news? ஓ விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I kept my faith. எத்தனை பேருக்கு அப்படி செய்தி வேணும்? And how many want such இன்றைக்கு இந்த tidings? கூட்டத்துல முழங்கால்ல நிற்கிற உன் வாயிலிருந்து இனிமேல் துர்ச்செய்தி வராது வரக்கூடாது. And they that are standing and bending knees now in this meeting time, and there should not be any evil report comes out of your mouth. நான் சுகமா இருக்கிறேன். I am keeping well. என் தேவன் என்னை பராமரிக்கிறார். And the Lord is carrying me. என் தேவன் என்னை பாதுகாக்கிறார். And the Lord is protecting me. என் தேவன் என்னை நடத்துகிறார். My God is leading me. என் தேவன் எனக்கு போதும். My God is sufficient for எனக்கு me. இயேசு போதும். And Jesus is sufficient for me. எனக்கு அவர் கொடுத்த ஐஸ்வரியம் போதும். And the riches given to my Jesus is enough ஆமென். for me. நான் கர்த்தருக்காக நிற்பேன். I will stand for the Lord. என் ஓட்டத்தின் முடிவிலே நான் அவரை சந்திப்பேன். At the end of my race, I will visit him. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. அந்நிய கண்கள் அல்ல, And not other eyes. என் சொந்த கண்களே அவரை காணும். My own eyes may behold him. அந்த நற்செய்தியோடு நான் என் ஓட்டத்தை முடிப்பேன். With the